நெக்ஸ்ட்டு மோனோபோலி. ஓகேவா? மோனோபோலினா என்னன்னா சிங்கிள் செல்லர். ஓகேவா? ஸோ மோனோபோலியில் எத்தனை செல்லர் இருப்பாங்க? ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. ஓகேவா? அண்ட் ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்? சேம் ப்ராடக்டாக இருக்குமா இல்லை டிஸ்டிங்யூஸ்டு ப்ராடக்டாக இருக்குமா? மோனோபோலி ஒரே ஒரு செல்லர் இருக்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்பானா, ஒரே ஒரு ப்ராடக்ட்ஸ் விற்பானா, நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்பான். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக உனக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ பியூர் மோனோபோலி அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ராக்டிஸில் கண்டிப்பாக எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, பியூராக மோனோபோலி இருக்குதுன்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? பட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், வாட்டர், ரயில்வேஸ் அதெல்லாம் எனக்கு இப்போ மோனோபோலி இந்தியன் கவர்மெண்ட் மட்டும் தான் நினச்சிருக்காங்க. வேறு யாரும் ரயில் வச்சுக்க முடியுமா? முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? மோனோபோலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோனோபோலி மார்க்கெட்டுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார் இருப்பா? சிங்கிள் செல்லர் மட்டும்தான் இருப்பான். ஓகேவா? ஒன்லி ஒன் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். அவனே என்ன பண்ணுவான்? ப்ரொடியூஸ் பண்ணுவான் அண்ட் சப்ளை பண்ணுவான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரிக்கும் ஃபார்முக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பான். அதனால என்ன சொல்லலாம், ஃபார்மும் இண்டஸ்ட்ரியும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். மோனோபோலியில் என்ன இருக்காது? காம்படிஷனுங்கிற வந்து மோனோபோலியில் இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரியர்ஸ் டு என்ட்ரி. மோனோபோலியில் என்ன பண்ண முடியாது? புதுசாக யாரும் என்ன பண்ண முடியாது? மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியாது. ஸோ ஸ்ட்ராங் பேரியர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ளோஸ் சப்ஸ்டியூட்டும் மோனோபோலியில் கிடையாது. ஏன்னா அந்த சிங்கிள் செல்லர் என்ன பண்ணுவான்? ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் மார்க்கெட் வந்து வச்சுருப்பான். அதனால் க்ளோஸ் சப்ஸ்டியூட் வந்து உனக்கு இருக்காது. சரியா? ஸோ கிராஸ் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும்? க்ளோஸ் சப்ஸ்டியூட் இல்லைன்னா 0 ஆர் வெரி ஸ்மால். நம்ம பார்த்தோம் கிராஸ் எலாஸ்டிசிட்டியில். ஸோ அப்போ எப்படி இருக்கும்? மோனோபோலி மார்க்கெட்டில் 0 ஆர் வெரி ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கும்? லெஸ் தென் 1 இருக்கும். ஓகேவா? கிளியரா? 0 to 1 இருக்கும். இங்கே இன்எலாஸ்டிக்காக இருக்கும். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருக்கும். அது எப்படி இருக்கும்? இன்எலாஸ்டிக்காக இருக்கும். கரெக்டாக லெஸ் தென் 1 இன்எலாஸ்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க்கெட் பவர். அந்த மோனோபோலி ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க? என்டையர் மார்க்கெட் பவரையும் வச்சுருக்கோம். ஸோ என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவான்? பாசிட்டிவ் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு எப்படி மோனோபோலிஸ் வந்து அரைஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸஸ் ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்கும்போது அந்த ரிசோர்ஸஸ் அவன் கண்ட்ரோல் வச்சுருக்கான் அப்படின்னா மோனோபோலி என்னது அரைஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது? ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்குது. அந்த ரிசோர்ஸ் அவன் என்ன பண்ணியிருக்கான்? கண்ட்ரோல் வச்சுருக்கான். எக்ஸாம்பிள் துபாயில் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆயில் எடுக்கிறாங்க. இந்தியாவில் எடுக்கணும்னா எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ரிசோர்ஸஸ் ரொம்ப ஸ்கேர்ஸாக இருக்கும்போது அதை வந்து அவன் கண்ட்ரோல் வச்சுருக்கான் அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க? வந்து மோனோபோலி அரைஸ் ஆகிறான்னு சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு அவன் பண்ணுற ப்ராடக்டை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. இட் இஸ் காஸ்ட்லி ஃபார் அதர்ஸ் டு காப்பி. அப்படி இருக்கும்போது மோனோபோலி அவன் வந்து அரைஸ் ஆகிறான். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க? அவனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் உனக்கு என்ன ஆகிறான்? மோனோபோலி வந்து அரைஸ் ஆகிறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேட்டன்ஸ், காப்பி ரைட்ஸ் அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கும்போது அந்த சுச்சுவேஷன்லேயும் என்ன ஆகிறான்? மோனோபோலி வந்து அரைஸ் ஆகிறான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் காம்பினேஷன்ஸ் வேறு ஃபார்ம் காம்படிட்டர்ஸ். இப்போ வந்து என்ன பண்ணுறான்? உன் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அவன் பிஸ்னஸையும் நீ சேர்த்து அக்வயர் பண்ணியிருக்கேன். 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி மோனோபோலி அரைஸ் ஆகிறான். அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயும் என்ன ஆகிறான்? மோனோபோலி வந்து அரைஸ் ஆகிறான். ஓகேவா? நேச்சுரலாக மோனோபோலி என்ன பண்ணுவான்? லார்ஜ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அச்சீவ் பண்ணுவான். லார்ஜ் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னா எனக்கு பார்த்துமே லார்ஜாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனுக்கு என்ன வருது? அட்வான்டேஜஸ் கிடைக்குது. அந்த அட்வான்டேஜஸ் அச்சீவ் பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? மோனோபோலி ஏன்னா அவன் தான் சிங்கிள் இருக்கும். அவன் லார்ஜ் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவனால் தான் அச்சீவ் பண்ண முடியும். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஓவரால் அவுட்புட்ட லோவர் காஸ்ட்டில் அவனால் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவன் என்ன பண்ணுறான்? அவன் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலை அச்சீவ் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு குட்வில் இருக்கும். ஏன்னா அவன் ஒரே ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கான். கரெக்டாக இல்லையா?
கோல் அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணுது, புதுசாக எவனா வளர்ந்து தடுக்குது. இப்போ ரயில்வேஸ் நம்ம போகணும்னு நினச்சா போட முடியுமா, ரயில்வேஸ் போட முடியாது. அந்த மாதிரி தடுக்குதுன்னா அப்போ அந்த சுச்சுவேஷனுக்கு மோனோபோலி வந்து என்ன ஆகலாம், அரைஸ் ஆகலாம். அண்ட் ஃபர்ம்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அவனது காம்படிஷனில் நம்ம பண்ணக்கூடாது, நீங்கள் நானும் ஒரு ரேட் அக்ரி பண்ணிக்கலாம், நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ரேட்டில் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸில் என்ட்ராங்கன்னா கூட நமக்கு என்ன ஆகாது, மோனோபோலி அரைஸ் ஆகும். கிளியரா? ஓகேவா. பட் ரியல் லைஃப்பில் பியூர் மோனோபோலிஸ் வந்து காமன் கிடையாது. பிகாஸ் எய்தர் அது எப்படி இருக்கும், ரெகுலேட்டட் ஆர் ப்ராஹிபிட்டட். ஓகேவா. ஒன்று மோனோபோலியை ரெகுலேட் பண்ணிப்பான் கவர்மெண்ட், இந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணு, அந்த மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி. அப்படின்னா அது மோனோபோலியே இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் பாட்டு என்ன ப்ரைஸ் பண்ணால் விற்கலாம், அவன் என்ன ப்ரைஸ் பண்ணால் விற்றான்னா அப்புறம் வந்து பீப்புளால் வாங்க முடியாது. ஸோ அதனால் எப்படி இருக்கும், ரெகுலேட்டடாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் யூட்டிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் யார், மோனோபோலி. ஓகேவா. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் அவங்க தான் பண்ணுறாங்க. These markets have been deregulated and opened to competition over a period of time. But really, இப்போ என்னாச்சு, ரெகுலேஷன்ஸை வந்து கம்மி பண்ணி காம்படிஷன் வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ரைவேட் ட்ரெயின் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் ஃபஸ்ட்டு மோனோபோலியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் நியூக்ளியர் பவர் வெப்பன்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியுமா, முடியாது, கரெக்டாக இல்லையா. ஸோ அதனால இருக்குது மோனோபோலி. கிளியரா. ஸோ மோனோபோலியோடைய ரெவன்யூ கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கவர்மெண்ட் இன்டர்வென் பண்ணலைன்னா மோனோபோலி வந்து அவனுடைய ப்ரைஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவனால் என்ன பண்ண முடியும், மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஒரு ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறதே இருக்குது மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ மோனோபோலி வந்து அவனுக்கு ஏற்ற ப்ரைஸ் அவன் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் இன்டர்வென் பண்ணலைன்னா. ஓகேவா. ஸோ மோனோபோலிஸ் ஃபார்மில் ஒரே ஒரு ப்ரொடியூசர் தான் இருப்பான். அண்ட் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா, உன்னுடைய மார்க்கெட் டிமாண்ட் கர்வுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறதுனால மார்க்கெட் டிமாண்ட் கர்வும் அந்த ஃபார்முடைய டிமாண்ட் கர்வும் எப்படி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும். ஓகேவா. இந்த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் உனக்கு என்ன பண்ணுது, எவ்வளோ குவான்டிட்டி பையர்ஸ் வில் ஆஃபர் டு பை அப்படின்றத டெபிக்ட் பண்ணுது. ஓகேவா. ப்ளஸ் செல்லரால் எவ்வளோ செல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இந்த மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் டெபிக்ட் பண்ணுது. ஓகேவா. அவன் என்ன ப்ரைஸ் செட் பண்ணுவான், சிங்கிள் ப்ரைஸ் செட் பண்ணுவான். அதை வந்து என்ன பண்ணுவான், வேரியஸ் பையருக்கு அந்த ப்ரைஸில் சேல் பண்ணுவான். ஓகேவா. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் இந்த மாதிரி இருக்கும். சரியா. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ கர்வ் வந்து ஆவரேஜ் ரெவன்யூ கர்வுக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இன் பிட்வீனில் கட் ஆகும். ஆஃபாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், கட் பண்ணியிருக்கோம். இதனுடைய ஏரியாவும் சேமாக இருக்கும். இந்த ஏரியாவும் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஏஆர் கர்வுக்கும் நடுவில் எம்ஆர் கர்வ் வந்து உனக்கு என்ன ஆகும், கட் ஆகும். கிளியரா. ஸோ ஆவரேஜ் ரெவன்யூ, டோட்டல் ரெவன்யூ, மார்ஜினல் ரெவன்யூ மோனோபோலிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரைஸ் குறைய உனக்கு என்ன ஆகும், டோட்டல் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்கும், டிமினிஷிங் ரேட்டில் உனக்கு இருக்கும். நார்மலாக நம்ம பார்த்தது தான். ஓகேவா. ஸோ மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்கும், மார்ஜினல் ரெவன்யூ என்ன, டோட்டல் ரெவன்யூ ஆஃப் செகண்ட் யூனிட் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் யூனிட், டோட்டல் ரெவன்யூ ஆஃப் தேர்ட் யூனிட் மைனஸ் டோட்டல் ரெவன்யூ ஆஃப் செகண்ட் யூனிட். தட் இஸ் 9 minus 9.5 total revenue 18 minus 9.5 25.5 minus 18 32 minus 25.5. இந்த மாதிரி உங்களுடைய டோட்டல் ரெவன்யூ கர்வ் வந்து இருக்கும். கிளியரா. ஸோ செல்லர் வந்து 10 rupeesக்கு மேலே செல் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவனால் என்ன பண்ண முடியாது, பையரை மார்க்கெட்டில் அவனுக்கு கிடைக்க மாட்டான். புரியுதா. ஸோ செல்லர் என்ன பண்ணுவான், ஒரு பையர் எவ்வளோ வில்லிங்காக இருக்கானோ அந்த ப்ரைஸ் தான் செல்லரும் என்ன பண்ணுவாங்க, செட் பண்ணுவான். ஓகேவா. ஏன்னா மேக்ஸிமம் பையர் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வாங்க மாட்டான். ஓகேவா. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா அவன் ஹை ப்ரைஸுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவன் 10 யூனிட்ஸ் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் ப்ரைஸ் என்ன ஆகக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேவா. செல்லர் வந்து சிங்கிள் ப்ரைஸ் எல்லா யூனிட்ஸ்க்கும் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்னது, இதுக்கும் 10 எல்லாத்துக்குமே 10 rupees சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அப்போ அவனுடைய ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் எப்படி இருக்கும், ப்ரைஸ் கர்வோட ஐடென்டிக்கலாக இருக்கும். தட் இஸ்
ப்ரைஸ்க்காகவும் ஆவரேஜ் ரெவன்யூக்காகவும் ஈக்குவலாக இருக்கும். சிங்கிள் ப்ரைஸில் சேல் பண்ணுறாங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக ப்ரைஸ்க்காகவும் ஆவரேஜ் ரெவன்யூக்காகவும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். பட் ப்ரைஸை கம்மி பண்ணால் டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ ஆவரேஜ் ரெவன்யூக்காகவும் டிமாண்ட்காகவும் இந்த மாதிரி ஃபாலோ ஆகும். ஓகேவா? யூனிட்ஸ் அதிகமாக ப்ரைஸ் என்ன ஆகுது? கம்மியாகுது. ஓகேவா? ஸோ உங்களுடைய டிமாண்ட் கர்வ் இஸ் யுவர் ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ். அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ எங்கே கட் பண்ணோம்? உங்களுடைய ஆவரேஜ் ரெவன்யூக்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இன் பிட்வீனில் மார்ஜினல் ரெவன்யூக்கு வந்து உங்களுக்கு கட் ஆகும். கிளியரா? ஸோ மார்க்கெட் டிமாண்ட் கர்வ் இங்கே என்னது? நமக்கு ஆவரேஜ் ரெவன்யூ கர்வ் தான் நமக்கு என்னது? மார்க்கெட் டிமாண்ட் கர்வ். நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஆவரேஜ் அண்ட் மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலாக இருக்கும். பட் மோனோபோலிக்கு அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் உனக்கு கிடையாது. ஓகேவா? நம்ம பார்த்தோம்ல பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதில் என்ன பார்த்தோம்? ஏஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு ஒரு சப்போர்ட்டில் 14 rupees இருந்துச்சு. அது என்ன காம்படிஷன்? பர்ஃபெக்ட் காம்படிஷன். பட் மோனோபோலிக்கு அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எனக்கு எக்ஸாம்பிளாக வந்து மேலே இந்த டேபிள் வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் அடிஷ்னல் யூனிட் சேல் சோல்டு எப்படி இருக்கும்? எப்பவுமே லோவர் தென் த ப்ரைஸாக தான் இருக்கும். பிகாஸ் ஈச் யூனிட்டும் உனக்கு என்ன பண்ணும்? ப்ரீவியஸ் யூனிட்டை விட கம்மியாக தான் ரெவன்யூவை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஏஆரும் எம்ஆரும் நெகட்டிவ்லி ஸ்லோப், தட் இஸ் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். ஏஆர் எம்ஆர் என்னது? டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வ். And slope of the MR எப்படி இருக்கும்? Twice that of the AR. AR வந்து 2 times அப்படின்னா MR வந்து அதோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் நான் சொன்னல 1/2 ஆஃப் தான் ஆகும், கட் ஆகும். MR லைஸ் ஆஃப் வே பிட்வீன் AR அண்ட் ஒய் ஆக்சிஸ். MR எங்கே லை ஆகும்? ஒய் ஆக்சிஸ்க்கும் ஏஆருக்கும் பாதியில் கட் ஆகும். அண்ட் it cuts the horizontal line between y-axis and AR into 2 equal parts. ரெண்டு ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? MR வந்து கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் AR cannot be 0. ஏன்னா ஃப்ரீயாக என்ன பண்ண மாட்டான்? மூட்ஸை விற்க மாட்டான். AR is nothing but price. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃப்ரீயாக என்ன பண்ண மாட்டான்? மூட்ஸை சேல் பண்ண மாட்டான். MR can be 0 and even negative. MR எப்படி இருக்கலாம்? 0வாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு தனியாக ஒரு பேப்பர் எடுத்து ஈச் சார்ட்லையும் என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண நோட் பண்ணிக்குவா. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பாதி கொஷின்ஸ் இருக்குது. சரியா? இதை அப்படியே டேரக்டாக படிச்சோம்னா எக்ஸாம்பிள் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். சரியா? மோனோபோலியில் 2 டைப்ஸ். ஒன்று வந்து சிம்பிள் மோனோபோலி, இன்னொன்று டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. ஓகேவா? ஒன்று என்னது? சிம்பிள் மோனோபோலி, இன்னொன்று என்னது? டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. ஓகேவா? இப்போ அதே ட்ரெயின் எடுத்துப்போம். எல்லாருக்குமே சேம் டிக்கெட் அப்படின்னு என்னது? சிம்பிள் மோனோபோலி. பட் ஃபஸ்ட் கிளாஸ்க்கு ஒரு டிக்கெட், ஏசிக்கு ஒரு டிக்கெட், செகண்ட் கிளாஸ்க்கு ஒரு டிக்கெட், ஸ்லீப்பருக்கு ஒரு டிக்கெட், அன்ரிசர்வ்டுக்கு ஒரு டிக்கெட் ப்ரைஸ். அப்படின்னா அது டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க? டிஸ்கிரிமினேட் பண்ணுறான். ப்ரைஸ் வேறு பீப்புளுக்கு வேறு ப்ரைஸ் என்ன பண்ணுறான்? சேல் பண்ணுறான். அதுக்கு பேர் என்ன மோனோபோலி? டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. சிம்பிள் மோனோபோலினா எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் இருக்குது, அதுதான் மோனோபோலி. சிம்பிள் மோனோபோலி வேறு பீப்புளுக்கு வேறு ப்ரைஸ் இருக்குது, அதுக்கு பேர் என்ன மோனோபோலி? டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் இந்த மோனோபோலி மார்க்கெட். ஓகேவா? ஸோ மோனோபோலி மார்க்கெட்டில் எப்படி உனக்கு ஈக்விலிபிரியமை அட்டைன் பண்ணுற? ஓகேவா? ஸோ பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ப்ரைஸ் டேக்கர்ஸ் ஃபேர்மு. கரெக்டாக இல்லையா? பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃபேர்ம் யார்? ப்ரைஸ் டேக்கர்ஸ். பட் மோனோபோலியில் அவன் என்ன பண்ணுவான்? ப்ரைஸ் மேக்கர். இவன் தான் என்ன பண்ணுவான்? ப்ரைஸ் எவ்வளோங்கிறத டிசைட் பண்ணுவான். அவனுடைய சேல்ஸ் வால்யூம்க்கு ஏற்ற மாதிரி மோனோபோலி மார்க்கெட் தான் என்ன பண்ணுவான்?
செல்லர் தான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது என்ன பண்ணுவான் உனக்கு டிட்டர்மைன் பண்ணுவான். சரியா? ஸோ மோனோபோலிஸ் ஹேஸ் நாட் டு டிட்டர்மைன் நாட் ஒன்லி இஸ் அவுட்புட் பட் ஆல்சோ த ப்ரைஸ். ஸோ அவன் அவுட்புட் மட்டும் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு மட்டும் பார்க்க மாட்டான். அடிஷ்னலாக என்ன பண்ணுவான், எவ்வளோக்கு சேல் பண்ணணும் அதுவுமே யார் பார்ப்பா, மோனோபோலி தான் ஃபிக்ஸ் பண்ணுவான். பட் பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படி கிடையாது. யார் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவா பர்ஃபெக்ட் காம்படிஷனில்? யார் நான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவா? பையர்ஸ் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பர்ஃபெக்ட் காம்படிஷனில். பட் மோனோபோலியில் யார் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவான்? செல்லர் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு அவன் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்காக அதிகமாக ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அப்படி ஃபிக்ஸ் பண்ண என்ன பண்ண மாட்டாங்க, பீப்புள் வாங்க மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணணும், அவனுடைய சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவன் ப்ரைஸ் என்ன பண்ணி ஆகணும், கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ அவன் என்ன பண்ணணும், அவனுடைய அவுட்புட் எவ்வளோ, ஸோ தட் அவனுடைய ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத அவன் என்ன பண்ணி ஆகணும், அச்சீவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அவுட்புட் மேக்ஸிமம் அப்படின்னா ப்ராஃபிட் மேக்ஸிமம் அப்படின்னா அது என்ன பாயிண்ட்னு சொல்லுவோம், ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அவன் என்ன பண்ணணும், அவனுடைய ஈக்லிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட் என்ன அட் த ப்ரைஸ், அது கிவன் ப்ரைஸை நான் என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே ஃபர்ம் அண்ட் இண்டஸ்ட்ரி சேமுங்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஐடென்டிக்கல் ஈக்லிபிரியம் தான் கிடைக்கும், ஒரே மாதிரி ஈக்லிபிரியம் தான் கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கான் செல்லர். அப்போ அவனும் ஃபர்மு, அவனே யார், இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்றுத்துக்கு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ ஷார்ட் ரன் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்சி வந்து ஈக்லிபிரியம்னா எப்பவுமே என்னன்னு சொன்னேன், எம்சி வந்து எம்ஆரை கட் பண்ணணும். அதுதான் நமக்கு என்ன இருக்கணும், ஈக்லிபிரியம் ப்ரைஸாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? எம்சி வந்து காஸ்ட் கர்வ் வந்து என்ன பண்ணணும், ரெவன்யூ கர்வை கட் பண்ணணும். அந்த பாயிண்ட் தான் உனக்கு என்னது, ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் உன்னுடைய ஈக்லிபிரியம் பாயிண்ட்டு. இந்த லெவல் ஆஃப் அவுட்புட் நீ ப்ரொடியூஸ் பண்ணுவ. ஆனால் ப்ரைஸை நீ என்ன பண்ணிக்கலாம், உனக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா மோனோபோலியில் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, வாங்குவாங்க. ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருக்கான், நீ அவங்ககிட்ட தான் என்ன பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். ஓகேவா? ஸோ அதிகமான குவான்டிட்டி விற்கணும்னா நீ என்ன பண்ணணும், ப்ரைஸை கம்மி பண்ணணும். கிளியரா? ஸோ இப்போ இது உன்னுடைய காஸ்ட்டு. ஓகேவா? எம்சி வந்து எங்கே கட் ஆகுது, எம்ஆரை, எம்சி வந்து இங்கே எம்ஆரை கட் பண்ணுது. ஓகேவா? பட் ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் எங்கே கட் பண்ணுது, இங்கே இருக்குது ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ். ஓகேவா? ஆனால் நீ இந்த ப்ரைஸ்க்கு விற்கிற, இப்போ உன்னுடைய ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கர்வ் இங்கே கட் பண்ணுது, உன்னுடைய டோட்டல் காஸ்ட் இங்கே இருக்குது அண்ட் ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது. அப்போனா இந்த ஜோன் உனக்கு ப்ராஃபிட் ஜோனா இல்லையா? கிளியராக? காஸ்ட்டை விட நீ என்ன பண்ணுற, அதிகமான ப்ரைஸில் விற்கிற. P இஸ் கிரேட்டர் தென் ATC. இதை பார்த்தோம்ல, P இஸ் கிரேட்டர் தென் ATC. அப்படின்னா உனக்கு ப்ராஃபிட்டா இல்லையா? ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, AR மைனஸ் ATC தான் உனக்கு என்னது, எக்கனாமிக் ப்ராஃபிட். ஆவரேஜ் ரெவன்யூ மைனஸ் ATC இஸ் ஈக்குவல் டு எக்கனாமிக் ப்ராஃபிட். ஆவரேஜ் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு ATC என்னது, சத்தமாக சொல்லுவோம் என்னதுமா, ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆர் அக்கௌண்டிங் ப்ராஃபிட் ஆர் நார்மல் ப்ராஃபிட், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. சரியா? மறக்காது. நேற்று தானே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் வந்து லாஸ் இன்கர் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பட் நார்மலாக வந்து எல்லா மோனோபோலியும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஃபார்ம் லாஸ் இன்கர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எப்போ லாஸ் இன்கர் பண்ணோம், அவனுடைய ATC இஸ் கிரேட்டர் தென் AR இருந்துச்சுன்னா ஃபார்ம் என்ன பண்ணோம், லாஸை இன்கர் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ ATC காஸ்ட் கர்வ் வந்து எப்படி இருக்கணும், AR விட அதிகமாக இருக்கணும். இங்கே பாரு, AR இங்கே கட் ஆகுதா, ATC இங்கே கட் ஆகுதா, அப்போ இந்த ஜோன் என்ன உனக்கு, லாஸ். கிளியரா? ஸோ இதை
ஈன்றது தான் லாஸ் மினிமம் லாஸ் பாயிண்ட். ஓகேவா? ஈன்றது தான் உனக்கு மினிமம் லாஸ் பாயிண்ட். அண்ட் இ வந்து அது ஓகே உன்னுடைய ஈக்லிபிரியம் அவுட்புட் அண்ட் ஓபி உன்னுடைய ஈக்லிபிரியம் ப்ரைஸ். அவனால் வேரியபிள் காஸ்ட்டையே மீட் பண்ண முடியலன்னா அவன் என்ன பண்ணி ஆகணும்? வேரியபிள் காஸ்ட்டை மீட் பண்ண முடியல, அப்போ அவன் என்ன பண்ணி ஆகணும்? நேற்று நம்ம பார்த்தோம் என்ன பண்ணணும்? பிஸ்னஸை ரன் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்னது? ஷட் டவுன் பண்ணி ஆகணும். அட்லீஸ்ட் வேரியபிள் காஸ்ட்டை மீட் பண்ணால் தான் அவனால் என்ன பண்ண முடியும்? பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இல்லைன்னா பிஸ்னஸ் என்ன பண்ணக்கூடாது? அவன் ரன் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ அவனுடைய வேரியபிள் காஸ்ட் மீட் ஆகலாம், நீ என்ன பண்ணணும்? ஷட் டவுன் பண்ணணும். ஓகேவா? லாங் ரனில் ஈக்லிபிரியம் எப்படி இருக்கும்? லாங் ரனில் மோனோபோலிஸ்டால் என்ன பண்ண முடியும்? பிளான்ட் சைஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? என்ன லெவல் ஆஃப் அவுட்புட் வந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ தட் ப்ராஃபிட் வந்து அவனுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? இங்கே காம்படிஷன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ மோனோபோலிஸ்ட் வந்து நீட் நாட் ப்ரொடியூஸ் அட் ஆப்டிமம் லெவல். ஆப்டிமம் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணணுன்ற அவசியமோ கிடையாது. அவன் சப் ஆப்டிமம் லெவலில் கூட அவன் என்ன பண்ணிக்கலாம்? ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து மினிமம் எல்ஏசிக்கு அட்டைன் பண்ணணுன்ற அவசியமோ கிடையாது. ஏன்னா நம்ம லீஸ்ட் பாசிபிள் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம், அப்போ தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பார்த்தோம்ல, இங்கே காஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்னா ஆனால் பிரச்சனை கிடையாது. மூணக்கூடிய பொறுத்த வரைக்கும் ஏன்? ஏன்னா ப்ரைஸ் நீ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நீ மட்டும் தான் செல்லராக இருக்க, வேறு யாரும் செல்லராக இல்லை. அதனால் ப்ரைஸ் என்ன பண்ணலாம்? நீ அட்ஜஸ்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ எல்ஏசி கர்வில் ஓகே, எல்ஏசி கர்வில் எந்த பாயிண்டில் வேணால் நீ என்ன பண்ணலாம்? ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். ஓகேவா? பட் ஒரு திங் வந்து இங்கே சர்டன் என்ன அப்படின்னா, அவன் வந்து ரொம்ப நாளாக கண்டினியூவாக என்ன பண்ண மாட்டான்? லாங் ரனில் லாஸை இன்கர் பண்ண மாட்டான். ஓகேவா? லாங் ரனில் என்ன பண்ணுவான்? சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஏன்னா புதுசாக யாருமே என்ன பண்ண முடியாது? உள்ள என்ட்ரி ஆக முடியாது. ஸோ புதுசாக என்ட்ரி ஆனால் தான் ப்ராஃபிட் அமௌண்ட் ஷேர் பண்ணிக்குவான். ஸோ என்னுடைய என்ன ஆகும்? ப்ராஃபிட் கம்மியாகும். பட் இங்கே புதுசாக யாரும் வர முடியாதுன்றதுனால அவனால் என்ன பண்ண முடியும்? ஃபியூச்சரில் லாங் ரனில் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் லாஸ் இன்கர் பண்ணாலுமே அவனால் ஃபியூச்சரில் என்ன பண்ண முடியும்? மோனோபோலிஸ்டால சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன்.
நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ன சொன்னேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வாங்குறதுக்கு பேர் என்ன? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. உங்களுடைய ஃபேமிலி டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ரிச் பேஷண்ட் கிட்ட ஹையர் ஃபீஸும் புவர் பேஷண்ட் கிட்ட லோவர் ஃபீஸும் வாங்குறாங்க. ஸோ அப்போ அது என்னது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் ரூரல் ஏரியாவில் சீப்பராக இருக்குது, அர்பன் ஏரியாவில் காஸ்ட்லியராக இருக்குது, அது ஒன்று ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் டிஃப்ரெண்ட் பையர்ஸ்க்கு 2 or more டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் சேல் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் அதிகமாக இருக்குன்றதுனால நான் வாங்கலை. ஓகேவா? இப்போ ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா ஏசியில் ஒரு காஸ்ட்டு போட்டிருப்பான், நான் ஏசியில் ஏசி இருக்காது, அதனால் காஸ்ட்டு கம்மி. கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் ப்ரைஸ் என்ன பண்ணலை? டிஸ்கிரிமினேட் பண்ணலை. என்னால் என்னுடைய பையர்ஸ்க்கு ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். 2 மார்க்கெட்டில் 2 பையருக்கு 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸை விற்க முடியும் அப்படின்னா அது என்னது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். கேட்குதா? ஓகேவா? ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது என்னது? ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரைஸிங். யார் அடாப்ட் பண்ணியிருப்பா? மோனோபோலிஸ்ட் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வேறு யாராலையும் இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மோனோபோலிஸ்ட் வந்து ப்ரைஸ் என்ன பண்ணுறான்? டிஸ்கிரிமினேட் பண்ணுறான். எதுக்கு அப்படின்னா அப்நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்காக. வாட் இஸ் அப்நார்மல் ப்ராஃபிட்? ரெண்டு நாளாக அப்நார்மல் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஏஆர் கிரேட்டர் தென் ஏடிசின்னது அப்நார்மல் ப்ராஃபிட். அப்படி என்ன சொல்லலாம்? உன்னுடைய டோட்டல் ரெவென்யூ இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட். கரெக்டாக? ஸோ அந்த அப்நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்காக ப்ரைஸை மோனோபோலிஸ்ட் என்ன பண்ணுவான்? டிஸ்கிரிமினேட் பண்ணுவான். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸை டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்க்கு என்ன பண்ணணும்? சார்ஜ் பண்ணுற அளவு இருக்கணும். பட் கமாடிட்டி என்ன? சேம் கமாடிட்டி. ஒரே கமாடிட்டிக்கு வேறு இடத்துல 2 டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் விற்றீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். சரியா? ஒரே செல்லர் விற்கணும், வேறு செல்லர் விற்கக்கூடாது. சரியா? ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரயில்வேஸில் ஹை வேல்யூ அப்புறம் ஸ்மால் வேல்யூ போகிற மாதிரி ப்ரைஸ், ரைட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சில கண்ட்ரீஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணால் வந்து உனக்கு வந்து லோவர் ப்ரைஸில் இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? டம்பிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு காஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஈவினிங் கிளாஸ் டியூஷன் ஃபீஸ் வந்து அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க டே காலேஜை விட. அது என்னது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். சேம் காலேஜ், சேம் கோர்ஸ், சேம் டீச்சர்ஸ், பட் காலையில் என்ன பண்ணுறாங்க? மார்னிங் கிளாஸ்க்கு ஒரு சார்ஜும் ஈவினிங் கிளாஸ்க்கு ஒரு சார்ஜும் பண்ணுறாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ அதுக்கு பேர் என்ன? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேர்னல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா லோவர் காஸ்ட் வாங்குறது. நெக்ஸ்ட்டு ஃபோன் கால்ஸ்க்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோவர் ரேட் வச்சுருப்பாங்க. கரெக்டாக நைட்டு 12 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ ஓகே, பட் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 5 years முன்னாடி ஜியோ வரதுக்கு முன்னாடிலாம் அது ஃபோன் கால்ஸ்க்கு ஆஃப் பீக் டைமில் வந்து அது வேறு ப்ரைஸ் இருக்கும். அப்புறம் டாக்ஸி ஆட்டோலாம் எப்படி அப்படின்னா இந்த ஸ்கூல் டைமில் பீக் ஹவர்ஸில் ரேட் அதிகமாக இருக்கும், ஆஃப் பீக் ஹவர்ஸில் ரேட்டு கம்மியாக இருக்கும், நைட்டில் தான் அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அது ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை பர்ஃபெக்ட் காம்படிஷனில் பண்ண முடியாது. ஏன்னா செல்லரால் என்ன பண்ண முடியாது? மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. பையரால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மார்க்கெட்டை பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். பட் மோனோபோலியில் என்ன பண்ணலாம்? செல்லர் தான் மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரே ஒரு செல்லர் மட்டும் தான் இருக்கான். பையர் வேலையா? பையர் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஓகேவா? ஸோ பையர் ஏதோ ப்ராடக்ட் எல்லாம் தான் பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்? ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஏன்னா அவன் மார்க்கெட் என்ன பண்ண முடியும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வந்து ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாமல் என்ன பண்ண முடியாது? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா செல்லருக்கு அவன் என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறானோ அதில் கண்ட்ரோல் இருக்கணும்.
இப்போ நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவன் என்ன பண்ணுவான், அந்த ப்ராடக்ட்டை வேறு ஒருத்தருக்கு விற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், கம்மி ப்ரைஸில் விற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்போ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேட் என்னால் பண்ண முடியுமா? 2 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் பண்ண முடியாது. நான் எதை சப்ளை பண்ணுறனோ அந்த ப்ராடக்ட்டில் எனக்கு கண்ட்ரோல் இருக்கணும். என்ன இருக்கணும்? நான் எதை சப்ளை பண்ணுறனோ அந்த ப்ராடக்ட் மேலே உனக்கு என்ன இருக்கணும்? கண்ட்ரோல் இருக்கணும். யாருக்கு? செல்லருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, செல்லர் வந்து மார்க்கெட்டை டிவைட் பண்ணணும். ஒரே மார்க்கெட்டில் வேறு வேறு ப்ரைஸ் என்ன பண்ண முடியாது, விற்க முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கணும், செல்லர் மார்க்கெட்டை 2ஆக டிவைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ பிரிக்கிறாங்க, ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியா அப்படின்னு மார்க்கெட்டை பிரிக்கிறோம். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ அங்கே ஒரு காஸ்ட்டு, அங்கே ஒரு காஸ்ட். அந்த மாதிரி செல்லராக என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை டிவைட் பண்ண முடியணும். ஓகேவா? ஸோ இப்போ இதே ஆள் வீக்லி சந்தை போடுறாங்க. கரெக்டாக இல்லையா? அதே நார்மல் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வீக்லி போடுறோம். அப்போ அந்த வீக்லியில் கம்மியாக கொடுக்குறோம், இங்கே என்ன பண்ணுறோம், அவனுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க டெய்லி மார்க்கெட்டில். அப்படின்னா சேம் செல்லர் 2 மார்க்கெட்டை டிவைட் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸும் இன்னொரு மார்க்கெட்டில் இன்னொரு ப்ரைஸும் அவனால் என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி வந்து டிஃப்ரெண்ட் சப் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு சப் மார்க்கெட்லையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பிரித்த மார்க்கெட்லையும் இப்படி மார்க்கெட்டை ஏபின்னு 2ஆக பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ மார்க்கெட்டில் ஒரு மாதிரி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியும் பி மார்க்கெட்டில் இன்னொரு மாதிரி ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டியும் இருக்கணும். அப்போ தான் அவங்களால ப்ரைஸ் என்ன பண்ண முடியும், டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். வாட் இஸ் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்? 0. அப்படின்னா என்னது, ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் டிமாண்ட் சேஞ்சே ஆகலை. அப்படி ப்ரைஸ் ஏற்கவே மாட்டேன், ஏற்கிறாரு. என்ன ஏற்றினாலும் ஏ மார்க்கெட் கஸ்டமர்லாம் பண்ண மாட்டாங்க, ஏ மார்க்கெட்டை விட்டு போக மாட்டாங்க. அதான் இன்எலாஸ்டிக்கு. பியில் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். அப்போ ப்ரைஸ் ஏற்கனவே குறைப்பியா, லைட்டாக குறைச்சாலே போதும். லைட்டாக குறைச்சாலே மற்ற டிமாண்ட் முக்கிய விடும். புரியுதா? ஸோ அப்போ ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி எப்படி இருக்கணும், டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி இருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் மார்க்கெட் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னன்னா, மெயின் கண்டிஷன், பையர் லோ ப்ரைஸ் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஹை ப்ரைஸ் மார்க்கெட்டில் செல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீ வீக்லி சந்தையில் வாங்கிட்டு வந்து டெய்லி போய் மார்க்கெட்டில் விற்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மோனோபாலியால் என்ன பண்ண முடியாது, ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. எங்கே கம்மியாக விற்கிதோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து நீயே புதுசாக விற்கக்கூடாது. ஏன்னா நீ யாராக இருக்கணும், பையராக மட்டும்தான் இருக்கணும், நீ செல்லராக ஆகவே கூடாது. ஏன்னா மோனோபாலியில் எத்தனை செல்லர், சிங்கிள் செல்லர். அப்போ வேற ஒரு பையரால் வேறு மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் இன்னொரு மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியாத மாதிரி இருக்கணும், விற்க முடியாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் ப்ரைஸ் என்ன பண்ண முடியும், டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். நேற்று பார்த்தோம் எம்ஆர் எப்படி அட்டைன் பண்ணுறதுன்னு. கரெக்டாக எலாஸ்டிசிட்டியை வச்சு எப்படி பண்ணோம், எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இன்ட்டு இ மைனஸ் 1/E. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சப் மார்க்கெட்டில் என்ன எம்ஆர் அப்படின்னு பார்க்கணும். நம்ம மோனோபாலிஸ்டோட ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் சப் மார்க்கெட்டில் என்ன எலாஸ்டிசிட்டி அப்படின்னு பார்க்கணும். அந்த எலாஸ்டிசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே என்னது, 2 மார்க்கெட்லேயும் நீ 30 rupees தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுற. ஓகேவா? ஆனால் இதனுடைய எலாஸ்டிசிட்டியும் வேறு வேறு இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆகுது, மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் மார்க்கெட் ஏ எவ்வளோ கிடைக்குது, 15 தான் கிடைக்குது. மார்ஜினல் ரெவன்யூ ஆஃப் மார்க்கெட் பி எவ்வளோ கிடைக்குது, 24 உனக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ மார்ஜினல் ரெவன்யூ இந்த மார்க்கெட் வந்து எலாஸ்டிசிட்டி ஹையாக இருக்கும்போது கிரேட்டர் மார்ஜினல் ரெவன்யூ கிடைக்கும். பாரு, இ கிரேட்டராக இருக்கும்போது உனக்கு கிரேட்டர் மார்ஜினல் ரெவன்யூ கிடைக்குதா? ஃபஸ்ட்டு 2 இருக்கா, இங்கே 5 இருக்கா? ஸோ அப்போ இ கிரேட்டராக இருக்கும்போது உனக்கான மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்காங்க, ஹையராக இருக்குது. புரியுதா? ஸோ எலாஸ்டிசிட்டி ஹையாக இருந்துச்சுன்னா கிரேட்டர் மார்ஜினல் ரெவன்யூ கிடைக்கும். ஓகேவா? பட் எலாஸ்டிசிட்டி கம்மியாக இருந்ததுன்னா உனக்கு எப்படி இருக்கும், லெஸ்ஸர் மார்ஜினல் ரெவன்யூ தான் கிடைக்கும். சரியா? ஸோ ப்ராஃபிட்டபிள் ஃபார் மோனோபாலிஸ்ட் என்ன பண்ணுவான், மார்க்கெட் ஏலேருந்து மார்க்கெட் பிக்கு கூட்ஸ் என்ன பண்ணிடுவான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஓகேவா? ஏன்னா மார்க்கெட் ஏ என்ன இருக்குது உனக்கு, மார்க்கெட் ஏ எலாஸ்டிசிட்டி இஸ் லெஸ், தேர்ஃபோர் மார்ஜினல் ரெவன்யூ எப்படி இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. பட் மார்க்கெட் பியில் எலாஸ்டிசிட்டி ரொம்ப ஹையாக இருக்குது.
ஸோ ப்ரைஸை லைட்டாக கம்மி பண்ணாலே போதும், உங்களுக்கு கூட்ஸ் என்ன ஆகும், அதிகமாக சேல் ஆகும். ஸோ கூட்ஸ் நம்ம மார்க்கெட் ஏ ரைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான், மார்க்கெட் பிக்கு கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஏன்னா அங்கே டிமாண்ட் அதிகமாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ எலக்ட்ரிசிட்டி கம்மியாக இருக்கும்போது எவ்வளோ டிமாண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேலன்ஸ் எல்லாமே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், மார்க்கெட் பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா மார்க்கெட் பி தான் நமக்கு ரெவன்யூ எப்படி இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு கோச் அதிகமாக வச்சுருப்பாங்க, அன்ரிசர்வ்டு கோச் ஃப்ரண்ட்டில் 2 பெட்டி லாஸ்ட்டில் 2 பெட்டி தான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த அன்ரிசர்வ்டு கோச்சில் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ரிசர்வ்டு கோச்சோட. கரெக்டாக இந்த அன்ரிசர்வ்டில் இருக்கவங்க எல்லாருமே எங்கே ஏறிடுவாங்க, ரிசர்வ்டில் ஏறி நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன் அப்படின்னா அங்கே எப்படி இருக்குது, உனக்கு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே எவ்வளோ டிக்கெட் வேணால் உனக்கு என்ன ஆகும், சேல் ஆகும். பட் இங்கே ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும்போது இங்கே செலக்டட் டிக்கெட்ஸ் மட்டும் தான் உனக்கு சேல் ஆகும். ஸோ என்ன பண்ணணும், இந்த மார்க்கெட் அந்த மார்க்கெட் என்ன பண்ணிடணும், கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும், உன்னால் ஹையர் ப்ரைஸ்க்கு சேல் பண்ண முடியும். ஹையர் ப்ரைஸில் சேல் பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் உன்னால் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது, எக்ஸஸ் ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணுறது, அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலை என்ஜாய் பண்ணுறது. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் என்ன, லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனா உங்கள் காஸ்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாரின் மார்க்கெட்ஸை கேப்சர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அதனுடைய ஓனர்ஷிப்பை ப்ரைஸிங் மூலயமா ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸை பொறுத்து இப்போ பார்லேஜி எல்லோரும் வாங்குறாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஈக்விட்டி என்ன பண்ணுறது, செக்யூர் பண்ணுறது. ஓகேவா? ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் வேரியஸ் ரீசன்ஸ்னால பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் ப்ராடக்ட் ஆர் டிஃபரன்சஸ் இன் த நேச்சர் ஆஃப் லொக்காலிட்டி, இன்கம் லெவல், ஏஜ், சைஸ் ஆஃப் த பர்ச்சேஸ், டைம் ஆஃப் த பர்ச்சேஸ். இப்படி சைஸ் ஆஃப் த பர்ச்சேஸ் கூட ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பென் வாங்கினா 10 rupees, 10 பென் வாங்கினா 90 rupeesக்கு வாங்கியிருப்பேன். கரெக்டாக இல்லையா? அப்படின்னா அந்த ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் இருக்கா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்ன பண்ணலாம், எதில் வேணால் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணணும்னா அதுக்கு நீ ஃபஸ்ட்டு கன்சியூமர் சர்ப்ளஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் இல்லாமல் ப்ரைஸ் என்ன பண்ணுறது, நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் அ கஸ்டமர் இஸ் வில்லிங் டு பே மைனஸ் வாட் ஹி ஆக்சுவலி பேஸ். அப்போ அவன் அதை விட அதிகமாக பே பண்ண ரெடியாக இருந்தாலும் அவங்ககிட்ட நீ ப்ரைஸ் என்ன பண்ணுவேன், ஏற்றி விற்பேன். அவன் ரெடியாக இல்லாதப்ப நீ ப்ரைஸை ஏற்றி விற்கணும்னு நினச்சினா அவன் வாங்க மாட்டானா, வாங்க மாட்டான். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் ப்ரைஸ் அவனால் என்ன பண்ண முடியும், டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் வந்து 3 டிகிரிஸாக வந்து சொல்கிறாங்க. யார், ப்ரொஃபஸர் டிகோ வந்து 3 டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிகிரி என்னென்னா, மோனோபோலிஸ்ட் செப்பரேட் த மார்க்கெட் இன்டு each individual consumer and charges them the price they are willing and able to pay, thereby extract the entire consumer surplus. ஸோ என்ன பண்ணுவான், சென்னையில் போனீங்கன்னா நீ ஹேர் கட் பண்ணுறதுக்கே 300 வாங்குவான். பட் இங்கே ஹேர் கட்டுக்கு 100 rupees தான். கரெக்டாக இல்லை? ஸோ அப்போ மார்க்கெட்டை 2ஆக பிரித்தாதான் உன்னால் கன்சியூமர் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதாவது என்ன பண்ண முடியும், ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியும். இல்லைனா ப்ரைஸ் என்ன பண்ண முடியாது, அதனால் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இது எதில் சொல்கிறாங்க, உனக்கு ஃபஸ்ட்டு டிகிரியில் சொல்கிறாங்க. செகண்ட் டிகிரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சார்ஜ் ஃபார் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி சோல்டு. அப்படின்னா அது எவ்வளோ நம்பர்ஸ் விற்கிற, ஒரே ஒரு பென் வாங்கினா 10 rupees, 10 பென் வாங்கினா 90 rupees, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேர் என்ன, செகண்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் ஒன்லி ஒன் பார்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இங்கே 2 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் என்னென்னா, different buyers pay different price for the different quantities. லார்ஜராக வாங்கும்போது லோவர் ப்ரைஸில் வாங்குவார், ஸ்மாலராக வாங்கும்போது ஹையர் ப்ரைஸில் வாங்குவார். கரெக்டாக? ஸோ ஈச் கன்சியூமர் பேஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஃபார் கன்சிக்யூட்டிவ் பர்ச்சேசஸ். இப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி, ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ்க்கு ஒரு காசு, 100 to 500 ஒரு காசு அப்படின்னு என்ன பண்ணுறான், ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுறான். ஸோ இதுக்கு பேர் என்ன, செகண்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஃபர்ஸ்ட் டிகிரி என்ன, உன்னுடைய கன்சியூமர் சர்ப்ளஸை தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை 2ஆக பிரித்து ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது என்ன, ஃபர்ஸ்ட் டிகிரி. செகண்ட் டிகிரி என்ன, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் சார்ஜ் பண்ணுறது என்ன, செகண்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் தேர்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா, லொக்கேஷனை பேஸ் பண்ணி ஆர் கஸ்டமர் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீ ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுற அப்படின்னா அது என்னது, தேர்ட் டிகிரி ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். Clear? Domestic use, commercial use, lower prices in railways,
அப்படின்னு பார்க்குறது தேர்ட் டிகிரி ஆஃப் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் எப்போ நம்ம ஈக்விலிபிரியமை அட்டைன் பண்ணுவோம்? 2 டைப்ஸ் ஆஃப் மோனோபோலி பார்த்தோம். ஒன்று என்னது? சிம்பிள் மோனோபோலி, டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலி. சிம்பிள் மோனோபோலியில் சிங்கிள் ப்ரைஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவான், கரெக்டாக? பட் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலியில் என்ன பண்ணுவான்? டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் சப் மார்க்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுவான்? சார்ஜ் பண்ணுவான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மோனோபோலிஸ் என்ன பண்ணணும்னா அவனுடைய டோட்டல் மார்க்கெட்டை சப் மார்க்கெட்டாக டிவைட் பண்ணணும். அவனுடைய டோட்டல் மார்க்கெட் என்ன பண்ணணும்? சப் மார்க்கெட்டாக டிவைட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவான்? எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவான்? மார்க்கெட்டை பல விதமாக பிரித்து வச்சுருப்பான். ஓகேவா? ஸோ நீ ஈக்விலிபிரியம் பொசிஷனை அட்டைன் பண்ணணும் டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலிஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த 3 டெசிஷன்ஸ் எடுக்கணும். என்ன டெசிஷன்னா, எவ்வளோ டோட்டல் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த டோட்டல் அவுட்புட்டில் ஏ மார்க்கெட்டுக்கும் பி மார்க்கெட்டுக்கும் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், ஏக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பிக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அண்ட் ஏ எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும், பியை எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத மோனோபோலிஸ்ட் என்ன பண்ணணும்? டிட்டர்மைன் பண்ணணும். கிளியரா? ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனில் நம்ம ஈக்விலிபிரியம் அட்டைன் பண்ணோம்னா 3 டெசிஷன் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டெசிஷன் என்ன? டோட்டலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும். செகண்ட் டெசிஷன், எவ்வளோ கூட்ஸை மார்க்கெட் ஏ அனுப்பணும், எவ்வளோ கூட்ஸை மார்க்கெட் பி அனுப்பணும். தேர்ட் டெசிஷன், மார்க்கெட் ஏல எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும், மார்க்கெட் பியில் எவ்வளோ ப்ரைஸை சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாமே உனக்கு சேம் பிரின்சிபல் தான் உனக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ டோட்டல் அவுட்புட்டை வந்து நீ என்ன பண்ணுவேன்? பர்ஃபெக்ட் காம்படேட்டர் மாதிரியே மோனோபோலிஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிமினேட்டிங் மோனோபோலிஸ்ட் என்ன பண்ணுவான்? மார்ஜினல் ரெவன்யூவையும் மார்ஜினல் காஸ்ட்டையும் கம்பேர் பண்ணணும். அதுதான் நம்ம ஈக்விலிபிரியம் ப்ரைஸ்ன்னு இதை பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? வாட் இஸ் ஈக்விலிபிரியம்? எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்சி தான் உன்னுடைய ஈக்விலிபிரியம். பட் ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் எம்ஆர் எடுத்துக்கணும். ஏன்னா சப் மார்க்கெட் ஏவுடைய எம்ஆர் வேறு இருக்கும், சப் மார்க்கெட் பியோடைய எம்ஆர் வேறு இருக்கும். இப்போ கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? ஸோ சப் மார்க்கெட் ஏவுடைய டோட்டல் எம்ஆர், சப் மார்க்கெட் பியோடைய எம்ஆர் ரெண்டுத்தையுமே ஒன்று சேர்த்துக்கணும். அப்புறம் மார்க்கெட் ஏவுடைய எம்சி, மார்க்கெட் பியோடைய எம்சி. மோஸ்ட்லி எம்சி எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும், ஏக்கும் பிக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிக்கணும். ஏவுடைய எம்ஆரையும் பியோடைய எம்ஆரையும் சேர்த்துக்கணும், ஏவுடைய எம்சியும் பியோடைய எம்சியும் சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணணும்? அக்ரிகேட்டட் எம்ஆர் அண்ட் அக்ரிகேட்டட் எம்சியை கம்பேர் பண்ணணும். அக்ரிகேட்டட் எம்ஆர் அக்ரிகேட்டட் எம்சியை கம்பேர் பண்ணணும். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அதுதான் அவனுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாயிண்ட். தட் இஸ் ஈக்விலிபிரியம் பிரைஸ் அட் ஈக்விலிபிரியம் அவுட்புட். ஸோ எம்சி கர்வ்ஸும் சேமாக இருக்குங்கிறதுனால அவங்க என்ன பண்ணல, எம்சியை வந்து ஆட் பண்ணிக்கல. புரியுதா? ஏன்னா எம்சி வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, எம்சி வந்து எப்போ உன்னுடைய அக்ரிகேட் எம்ஆரை இன்டர்செக்ட் பண்ணுதோ, ஏஎம்ஆர், எம்சி வந்து எப்போ உன்னுடைய ஏஎம்ஆரை இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் உன்னுடைய ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் ப்ரைஸ். சரியா? கிளியரா? நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்? அவுட்புட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். எவ்வளோ அவுட்புட் பண்ணணும்னு. அவுட்புட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவான்? எம்சி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர். அவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் தான் அவனால் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை earn பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன? டோட்டல் அவுட்புட்டில் எவ்வளோ வந்து மார்க்கெட் ஏக்கு அனுப்பலாம், எவ்வளோ மார்க்கெட் பிக்கு அனுப்பலாம் அப்படின்றத பார்க்கணும். ஈக்குவல் அனுப்பணும்னா வேறு வேறு அனுப்பணும், ஈக்குவல் அனுப்பணும் வேறு வேறு அனுப்பணும், வேறு வேறு அனுப்பணும். சப்போஸ் எம்ஆர் ரெண்டு மார்க்கெட்டுக்கும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ ரெண்டு மார்க்கெட்டுக்கும் என்ன பண்ணலாம்? ஈக்குவலாக அமைச்சிக்கலாம். எம்ஆர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு மார்க்கெட்டுக்கும் எப்படி அனுப்புவான்? ஈக்குவலாக அனுப்புவான். பட் எம்ஆர் ஈக்குவலாக இல்லை ரெண்டு மார்க்கெட்லேயும் அப்படின்னா என்ன பண்ணுவான்? It will pay him to transfer some amount from the sub-market in which MR எங்கே லெஸ்ஸாக இருக்கோ அங்கேருந்து என்ன பண்ணுவான்? MR எங்கே கிரேட்டராக இருக்கோ அவங்க என்ன பண்ணிடுவான்? கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான்.
பட் ரெண்டு மார்க்கெட்லேயும் எம்ஆர் ஈக்குவலாக இருக்கும்போது அவன் கூட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஒரு மார்க்கெட்லேருந்து இன்னொரு மார்க்கெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணான்னா அவனுக்கு என்ன வரும், லாஸ் தான் வரும். சரியா? ஏன்னா அந்த கூட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அவன் காஸ்ட் இன்கர் பண்ண வேண்டியிருக்கும், அதனால என்ன வரும், லாஸ் தான் வரும். பட் எம்ஆர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு மார்க்கெட்னா, எங்கே எம்ஆர் கம்மியாக இருக்கோ அங்கே வந்து எங்கே எம்ஆர் அதிகமாக இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஈவன் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இன்கர் பண்ணாலும் அவனால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை மேக்ஸிமம் கொண்டு வர முடியும். சரியா? ஸோ எம்ஆர் எப்படி பண்ணுறாங்க, ரெண்டு சப் மார்க்கெட்டுடைய எம்ஆரும் should be equal to MC. ஸோ இதை பேஸ் பண்ணி நீ என்ன பண்ணுவேன், மார்க்கெட் ஏக்கு எவ்வளோ அவுட்புட்டை கொடுக்கலாம், மார்க்கெட் பிக்கு எவ்வளோ அவுட்புட்டை கொடுக்கலாம் நீ என்ன பண்ணியிருப்பேன், ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். எதை பேஸ் பண்ணி, உன்னுடைய எம்ஆரை பேஸ் பண்ணி, மார்ஜினல் ரெவென்யூவை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவேன், அவுட்புட் எவ்வளோ கொடுக்கலான்றதை ஃபிக்ஸ் பண்ணுவேன். மார்ஜினல் ரெவென்யூ எப்படி டிட்டர்மைன் பண்ணுவேன், எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இன்ட்டு E-1/E. இப்படி என்ன பண்ணுவேன், மார்ஜினல் ரெவென்யூவை டிட்டர்மைன் பண்ணுவேன். சரியா? ஸோ இதை டிட்டர்மைன் பண்ணி எந்த மார்க்கெட்டில் மார்ஜினல் ரெவென்யூ அதிகமாக இருக்கும் அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பண்ணுவேன், உன்னுடைய அவுட்புட்டை கொடுத்துருப்பேன், அதிகமாக கொடுத்துருப்பேன். கிளியராக? லாஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தோம், எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், எந்த மார்க்கெட்டுக்கு எவ்வளோ கூட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம், என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ப்ரைஸ் நீ சார்ஜ் பண்ணலாம்னு நீ வரும்போது உன்னுடைய எலாஸ்டிசிட்டியை என்ன பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணணும். எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக்காக இருக்குன்னா என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன், ஹையர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன். எலாஸ்டிக்காக இருக்குன்னா என்ன பண்ணுவேன், லோவர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன். ஹையர் ப்ரைஸ் இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ஹையர் எலாஸ்டிக்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், லோவர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன். இன்எலாஸ்டிக்காக இருக்குன்னா என்ன பண்ணுவேன், ஹையர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவேன். புரியுதா? ஸோ மார்க்கெட் ஏல ஒரு ஈக்விலிபிரியம், மார்க்கெட் பியில் ஒரு ஈக்விலிபிரியம் அண்ட் இதுதான் அது டோட்டல் மார்க்கெட்டோட ஈக்விலிபிரியம். இது வந்து எம்ஆர் ஆஃப் மார்க்கெட் ஏ, இது வந்து என்னது எம்ஆர் ஆஃப் மார்க்கெட் பி. அந்த ரெண்டு எம்ஆரையும் சேர்த்து தான் அது ஏஎம்ஆர் அண்ட் எம்சி கர்வ். ஏன்னா மார்க்கெட் ஏக்கும் சேம் காஸ்ட்டாக தான் இருக்கும், மார்க்கெட் பிக்கும் சேம் காஸ்ட்டாக இருக்கும். ஸோ உன்னுடைய எம்சி கர்வ் எந்த பாயிண்டில் உன்னுடைய ஏஎம்ஆரை கட் பண்ணுதோ அதுதான் உன்னுடைய ஈக்விலிபிரியம் பாயிண்ட்டு. ஆனால் நீ என்ன பண்ணுற, இங்கே லோவர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுற, இங்கே என்ன பண்ணுற, ஹையர் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுற. ஏன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், எப்படி எந்த மார்க்கெட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ப்ரைஸை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் நம்ம எதுக்காக பண்ணுறோம், ஹையர் ப்ராஃபிட்காகவும் நம்மளுடைய மோனோபோலியோடைய பவரை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை சார்ஜ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அவன் பே பண்ணுற ப்ரைஸ் எப்படி இருக்கும், எப்பவுமே மார்ஜினல் காஸ்ட்டோட ஹையராக தான் இருக்கும். அண்ட் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுனால கன்சியூமர் சர்ப்ளஸ் கம்மியாகதா இல்லையா, கன்சியூமர் சர்ப்ளஸ் கம்மியாயிடும். ஓகேவா? அண்ட் சம் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னென்னா, ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுனால நம்மளால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம், அவனுக்கு ஏதாவது கன்ஸ்டன்ட் இருக்குன்னா அந்த கன்ஸ்டன்ட் அதுக்கேற்ற மாதிரி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணலாம். அவன் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ரயில்வேஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண முடியல, ஏன்னா அன்லஸ் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை ஃபாலோ பண்ணாங்க. எல்லாருக்குமே சேம் ப்ரைஸ் வைக்க முடியாது, ஏன்னா சம் கன்சியூமர்ஸ் போராக இருக்காங்க, சம் கன்சியூமர்ஸ் ரிச்சாக இருக்காங்க. ஸோ அந்த ரிச்சர் கிட்ட என்ன பண்ணுறேன்னா ஹையர் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மோனோபோலி. மோனோபோலியில் என்னென்ன எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மோனோபோலியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது என்ன பண்ணுது, உன்னுடைய அக்ரிகேட் எக்கனாமிக் வெல்ஃபேரை ரெடியூஸ் பண்ணிடுது. ஏன்னா நீ என்ன பண்ணுற, ஹையர் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுற. ஓகேவா? த்ரூ லாஸ் ஆஃப் ப்ரொடக்டிவ் அண்ட் அலோகேட்டிவ் எஃபிஷியன்சி. எஃபிஷியண்ட்டாக நீ ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த காசு யார்கிட்ட வாங்குவேன், கஸ்டமர் கிட்ட தான் வாங்குவேன். ஓகேவா? ஸோ மோனோபோலி எக்கனாமிக் வெல்ஃபேர் என்ன பண்ணுது, உனக்கு கம்மி பண்ணுது. அண்ட் மோனோபோலி வந்து ஹையர் ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறதுனால அவனுடைய ப்ரொடியூஸ்டு லோவர் அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ காம்படிட்டிவ் ஃபார்ம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியும், கம்மி ப்ரைஸில் அவனால் கொடுக்க முடிஞ்சிருக்கும். பட் அதே மோனோபோலி என்ன பண்ணியிருக்கீங்க, அவாய்ட் பண்ணியிருக்கு.
நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் எக்கனாமிக் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க லாங் ரனில். அன்ஜஸ்டிஃபைபிளாக எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம், கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். நெக்ஸ்ட்டு மோனோபோலியோட ப்ரைஸ் வந்து எக்ஸிட்ஸ் மார்ஜினல் காஸ்ட். அப்படின்னா இது உனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் ரெடியூஸ் ஆகிடுது. நேற்று பார்த்தோம் எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு பார்த்தோம்னா எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் இஸ் ஈக்குவல் டு பி. அப்படின்னா இங்கே எம்ஆர் வந்து எம்சியோட அதிகமாக இருக்கும் போதுனா இது உனக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் குறைஞ்சிடுது. நெக்ஸ்ட்டு மோனோபாலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறான்னா கன்சியூமரோட சாவர்னிட்டி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் அண்ட் கன்சியூமருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டான். ஓகேவா? உனக்கு என்ன வேணுமோ அதை ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். அவன் என்ன ப்ரொடியூஸ் பண்ணிட்டானோ அதான் நீ வாங்கி, அதுதான் இந்த மோனோபாலி. கிளியரா? நெக்ஸ்ட்டு மோனோபாலி வந்து அன்ஜஸ்ட் மீன்ஸில் என்ன பண்ணுறான், பேரியர்ஸை க்ரியேட் பண்ணுறான். அவனுடைய மோனோபாலி வந்து பவரை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக, யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அன்ஜஸ்டிஸில் பேரியர்ஸை க்ரியேட் பண்ணுறான். அண்ட் அவன் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருப்பான். ஸோ அவனால் என்ன பண்ண முடியும், பொலிட்டிக்கல் ப்ராசஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் அவன் என்ன பண்ண மாட்டான்னா எஃபிஷியன்சி லைக் இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்க மாட்டான். புதுசாக இன்னோவேட்டிவாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ண மாட்டான், இன்சென்டிவ்ஸை கொடுக்க மாட்டான். ஸோ தட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவனுக்கு என்ன ஆகாதுங்க, கம்மியாகாது. அண்ட் மோனோபோலிஸ் அவன் பவரை யூஸ் பண்ணி சப்ளையோட ப்ரைஸை குறைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நான் தான் உங்கள் ப்ராடக்ட் விற்றாகணும், வேறு யாராலையும் உங்கள் ப்ராடக்ட் விற்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவோம். சப்ளை கிட்ட லோவர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்கனாமி வந்து லைக்லி டு சஃபர் ஃப்ரம் எக்ஸ் இன்எஃபிஷியன்சி விச் இஸ் லாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி. ஸோ என்னது மேனேஜ்மெண்ட் இன்எஃபிஷியண்ட்டாக நடக்கிறதுக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்குது மோனோபாலியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், ரெகுலேட் பண்ணுறதுக்கு மோனோபாலிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம். இதுதான் என்ன மார்க்கெட், மோனோபாலி மார்க்கெட். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், பர்ஃபெக்ட் காம்படிஷன். நெக்ஸ்ட் என்னது மோனோபாலி பார்த்தோம். இப்போ என்னது மோனோபாலிஸ்டிக். மோனோபாலிஸ்டிக் என்னது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். ஓகேவா? ஸோ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது என்னென்ன ப்ராடக்ட்ஸில் வரும் அப்படின்னா இந்த சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் மார்க்கெட் வந்து இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் லக்ஸு, விவல், சிந்தால், டெட்டால், லிரில், பியர்ஸ், லைஃப் பாய், டவ் இது எல்லாமே ஒரே கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாங்க, ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறான். என்ன பண்ணுறான், ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறான். நேற்று பார்த்தோம்ல மோனோபாலியில் நிறைய டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் இருக்கும், அதே மாதிரி மோனோபாலிஸ்டிக்லேயே இருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் இருக்கும். பட் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி என்ன பண்ணுறான், ப்ரைஸை டிஸ்கிரிமினேட் பண்ணல, ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுறான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான். ஸோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் என்ன பண்ணுறான், அவனுக்கு சேல் பண்ணுறான். கிளியரா? ஸோ எப்படி ப்ராடக்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கானா, லக்ஸுங்கிறத பியூட்டி சோப்புங்கிறான், லிரிலுங்கிறது ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குங்கிறான், டெட்டாலுங்கிறது ஆன்டிசெப்டிக் சோப்புங்கிறான், டவுங்கிறது யங் ஸ்மூத் ஸ்கின் இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான். ஓகேவா? எதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான், பிஸ்னஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கான். இவன் வந்து ப்ரைஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நினைக்கலாம், ஆனால் ப்ராடக்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறான், அவனுக்கு ப்ரைஸை சார்ஜ் பண்ணுறான். கிளியரா? ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் என்ன, லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் வந்து மோனோபாலிஸ்டிக் காம்படிஷனில் இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இவன் பண்ணியிருப்பான். ஸோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணியிருப்பான்னா, பிராண்டை பேஸ் பண்ணி ப்ராடக்ட் என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பான். இங்கே எப்படி இருக்கும்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் க்ளோஸ் சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கும். ஸோ டிமாண்ட் எப்படி இருக்கும், ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்காக இருக்கும், பட் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்காது. ஓகேவா? ஸோ சைஸ், டிசைன், கலர், ஷேப்பு, பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி பேக்கேஜிங், ப்ரமோஷனல் டெக்னிக் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ட்ரூவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ அதை நம்பினாலே போதும். கிளியரா? டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் நீ நம்பினாலே போதும், அது ட்ரூவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிடணுங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. எல்லாமே சேம் பேஸ் தான். புரியுதா? கிளியரா? பார்க்கறதுக்கு பேக்கிங் மாற்றி என்ன பண்ணிப்போம், அவனுக்கு சேல் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ பிராண்ட்ஸ் ஆர் அட்வர்டைஸ்டு தட் த கஸ்டமர் ஸ்டார்ட்ஸ் அசோசியேட்டிங் வித் த பிராண்ட். ஸோ அவனுக்கு என்ன கிடைக்குது, பிராண்ட் லாயல்ட்டின்ற ஒன்று கிடைக்குது. சரியா? ஸோ ப்ராடக்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன பண்ணுது, ரைஸ் டு அன் எலமெண்ட் ஆஃப் மோனோபாலி டு த ப்ரொடியூசர் ஓவர் த கம்பீட்டிங் ப்ராடக்ட். ஸோ அந்த கம்பீட்டிங் ப்ராடக்ட் இவன் ஒருத்தனை தான் விற்கிறான். நீ என்ன நினச்சிட்டு இப்போ எல்லாமே வேறு இந்த டைம் ஒரு சோப்பு
சொல்லுவாங்க, அடுத்த இன்னொரு சொல்லுவாங்க. பட் எல்லாமே என்னது சேம் கம்பெனி, சேம் கலரு, அந்த மாதிரி தான் நம்ம இருப்போம், உனக்கு சேஞ்ச் பண்ணி இருப்பான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்காது, அதுக்கு பர்ஃபெக்ட் சப்ஸ்டியூட்டபிலிட்டி வந்து உனக்கு இருக்காது. ஸோ இண்டிவிஜுவல் பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, லூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆல் அதர் பிராண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் சப்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஒன் அனதர். செல்லர் என்ன பண்ணுவான், ஒரு ப்ராடக்டோடைய ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு ப்ராடக்டோடைய ப்ரைஸ் என்ன பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் என்னது, இட் இஸ் அ பிளெண்ட் ஆஃப் மோனோபொலி அண்ட் பர்ஃபெக்ட் காம்படிஷன். ரெண்டுத்தையும் சேர்த்து அடைச்சது தான் என்னது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். நெக்ஸ்ட்டு இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் ஃப்ரீடம் ஆஃப் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ட்ரி வந்து கம்மியாக தான் புதுசாக வருவோம், புரியுதா? பட் பர்ஃபெக்ட் காம்படிஷனில் யார் வேணால் வரலாம், பட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் புதுசாக வரலாம், பட் வரவன் எப்படி இருப்பான், ரொம்ப கம்மியாக தான் இருப்பான். ஓகேவா? அண்ட் நியூ ஃபார்ம்ஸ் ஃப்ரீ டு என்டர் இஃப் தே ஃபைண்ட் ப்ராஃபிட் அண்ட் எக்ஸிட் இஃப் தே ஆர் ஃபைண்டிங் லாஸஸ். இங்கே ப்ரைஸ் பேஸ்டு காம்படிஷனா இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு காம்படிஷனா? ப்ராடக்ட் பேஸ்டு காம்படிஷன். ஓகே, சொன்னது நான் ப்ரைஸ் காம்படிஷன். நீ ப்ரைஸை பொறுத்து காம்படிஷனை ஃபிக்ஸ் பண்ணலை. நீயே இந்த மாதம் ஒரு சோப் வாங்குவா, அடுத்த மாதம் வேறு சோப் வாங்குவா, ஆனால் ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ண தெரியாது, சேம் செல்லர். புரியுதா? அப்போ காம்படிஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ப்ராடக்டை பேஸ் பண்ணி காம்படிஷன் வந்து உனக்கு இருக்குது, ப்ரைஸை பேஸ் பண்ணி காம்படிஷன் வந்து இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்க, அக்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ப்ராடக்டை டெவலப் பண்ணுவாங்க, பெட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் ஆஃப்டர் சேல் சர்வீசஸ் எஃபிஷியண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நான் ப்ரைஸ் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி உன்னுடைய என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதான் அது நான் ப்ரைஸ் காம்படிஷன் வந்து உனக்கு மோனோபோலிஸ்டிக் இது வந்து இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு மோனோபோலிஸ்டிக் அப்படின்னா நான் சொன்னேன், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் தான் அது மோனோபோலிஸ்டிக். மோனோபோலிஸ்டிக் வேற, மோனோபோலி வேற. ஓகேவா? மோனோபோலிங்கிறது என்ன கேட்கலையா? இப்போ கேட்கலையா? சரி, ஓகேவா? மோனோபோலிஸ்டிக் வேற, மோனோபோலி வேற. ஓகேவா? மோனோபோலிங்கிறது சிங்கிள் செல்லர் மட்டும் தான் இருக்கும். பட் மோனோபோலிஸ்டிக்ங்கிறது என்ன, நிறைய செல்லர்ஸ் வந்து இருக்கும், ப்ராடக்ட் வைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் வந்து ஆகியிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயே என்னது, ஈச் ஃபார்ம் வந்து அவனுக்கான இண்டிபெண்ட் டெசிஷனை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அண்ட் ஈச் ஃபார்ம் இங்கே என்னது, ப்ரைஸ் மேக்கர். அவனால் என்ன பண்ண முடியும், அவன் ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் அவனாலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபார்முடைய டிமாண்ட் கர்வ் எப்பவுமே டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் டிமாண்ட் கர்வாக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்கே எப்படி இருக்கும்னா, லெஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ப்ராடக்ட் ஃப்ரம் இட்ஸ் காம்படிட்டர்ஸ் வந்து மோர் எலாஸ்டிக் த கர்வ் அப்படின்றாங்க. கம்மியாக டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அது எலாஸ்டிசிட்டி இருக்குது அதிகமாக இருக்கும். ஓகேவா? கம்மியாக டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குன்னு அவன் ப்ராடக்ட்டும் ப்ராடக்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது, அப்போ எலாஸ்டிசிட்டி இருக்குமா இருக்காதா, இருக்கும். ஓகேவா? ஸோ ஈக்லிபிரியம் பாயிண்ட் ஆஃப் த ஃபார்ம் என்ன சொல்கிறாங்க, எப்பவுமே எல்லா சுச்சுவேஷன்லையும் ஈக்லிபிரியம் என்ன, MC is equal to MR தான் அவனுடைய ஈக்லிபிரியம். நெக்ஸ்ட் MC எப்படி கட் பண்ணணும், MR பிலோலேருந்து கட் பண்ணணும், அபோவ்லேருந்து கட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கிராஃப் உங்களுக்கு போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இல்லை கிராஃப் ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ளே இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ உனக்கு என்ன பண்ணும், ஃபார்ம் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும். ஸோ டோட்டல் ஆஃப் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் என்ன சொல்கிறாங்க, PQRS. அந்த 4 பாயிண்ட் தானே இது உன்னுடைய சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். ஏன்னா பாரு, MC MR எங்கே கட் பண்ணுது, ஈங்கிற பாயிண்டில் கட் பண்ணியிருக்கோம். பட் அவனுடைய ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதை விட அதிகமாக சேல் பண்ணியிருக்கோம். ஏன் அதிகமாக சேல் பண்ணுறான், ப்ராடக்ட் ப்ரைஸ் அவன் என்ன பண்ணுறான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறான். ஸோ அவனால் என்ன பண்ண முடியும், அதிகமாக கூட சேல் பண்ண முடியும் ஈச் ப்ராடக்ட்டுக்கு. பட் டவ் சோப் 100 ரூபா, லக்ஸ் சோப்பு 50 ரூபா அப்படி இருக்கும். கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன டிஃப்ரென்ஷியேஷன், ப்ராடக்ட் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறான், ப்ரைஸ் அவன் என்ன பண்ணிக்கலாம், அவனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அவனால் என்ன பண்ண முடியும், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் அவனால் ஏர்ன் பண்ண முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு மோனோபோலிஸ்டிக்கில் ஷார்ட் ரனில் லாஸை வேணால் இன்கர் பண்ணலாம். ஓகேவா? பட் அந்த லாஸ் வந்து உனக்கு லாங் ரனில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இஃப் த ஃபார்ம் மோனோபாலிஸ்டிக்கலி காம்படிட்டிவ் இந்த இண்டஸ்ட்ரி ஏர்ன் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஷார்ட் ரனில் ஏர்ன் பண்ணுறான் அப்படின்னா, அப்போ புது ஃபார்ம்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. புது ஃபார்ம்ஸ் உள்ளே வர
எக்ஸிஸ்டிங் ஃபார்முடைய ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அவன் என்ன பண்ணுவான், சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வைப் ஆஃப் ஆகிற வரைக்கும் புது ஃபார்ம்ஸ் உள்ளே இருப்பாங்க. அப்போ எல்லா ஃபார்ம்ஸும் என்ன பண்ணிடுவாங்க, நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. லாங் ரன்னில் மோனோபாலிஸ்டிக் என்ன ஏர்ன் பண்ணுவான், நார்மல் ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஏர்ன் பண்ணுவான். அண்ட் ஈக்விலிபிரியம் பாயிண்ட் என்ன, MC is equal to MR. அந்த சுச்சுவேஷனில் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் எப்படி இருக்கும், உனக்கு ஜீரோவாக இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ரெவன்யூ வில் பி ஈக்குவல் டு யுவர் ஆவரேஜ் காஸ்ட். எல்லா ஃபார்மும் உனக்கு ஜீரோ எக்கனாமிக் ப்ராஃபிட் ஆர் நார்மல் ப்ராஃபிட் தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்க, ஏர்ன் பண்ணுவாங்க. இதில் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில். ஓகேவா? சப்போஸ் லாங் ரன்னில் லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த லாஸ் மறுபடியும் உனக்கு என்ன வந்துடும், நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். ஷார்ட் ரன்னில் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிட்டுனா புதுசாக நிறைய பேர் வருவான். புதுசாக நிறைய பேர் வரதுனால சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் டவுன் ஆகி நார்மல் ப்ராஃபிட் வந்துடும். ஷார்ட் ரன்னில் லாஸ் இன்கர் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் வெளியே போயிடுவான். வெளியே போகிறதுனால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகி நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வந்துடும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் லாங் ரன்னில் என்ன ப்ராஃபிட் நீ ஏர்ன் பண்ண முடியும், நார்மல் ப்ராஃபிட் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும். ஷார்ட் ரன்னில் வேணால் நீ சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்டோ இல்லை லாஸையோ நீ இன்கர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இவன் என்ன பண்ணணும், ஈக்விலிபிரியம் லெவல் ஆஃப் அவுட்புட் இவன் அச்சீவ் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணணும், பிளான்ட்டை வந்து என்ன பண்ணணும், அவன் லீஸ்ட் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ப்ரைஸை கம்மி பண்ணாதான் லார்ஜர் அவுட்புட்டை செல் பண்ண முடியும். அப்போ லார்ஜர் அவுட்புட்டை செல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ ஈக்விலிபிரியம் பொசிஷன் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எக்ஸஸ் கெப்பாசிட்டி நான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஈக்விலிபிரியம் பொசிஷனை அட்டைன் பண்ணலாம். சப்போஸ் நான் லோவர் தென் த ஃபுல் கெப்பாசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக என்னுடைய ப்ரொடக்ஷன் என்ன பண்ணிக்கலாம், நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். The firm would reduce average revenue more than the average cost. அதே சிச்சுவேஷனில் நீ என்ன பண்ணணும், விற்கிறதுக்கு ஆவரேஜ் ரெவன்யூவையும் கம்மி பண்ணி ஆகணும். அதிகமாக விற்கணும்னா சேல்ஸ் என்ன பண்ணியா, ப்ரைஸை கம்மி பண்ணி ஆகணும். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீ என்ன பண்ண முடியாது, அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மோனோபோலிஸ்டிக் ஃபார்ம் வந்து ஆர் ஆஃப் காம்படிஷன் ஆர் ஆஃப் நாட் ஆஃப் ஆப்டிமம் சைஸ். ஓகேவா? தேர் எக்ஸிஸ்ட் த எக்ஸஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? ஸோ மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நம்ம பார்த்தது டிஃப்ரென்ஸாக வந்து நம்ம நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்ட் என்னது உனக்கு, ஒலிகோபொலி. ஒலிகோபொலினா என்ன, few sellers and many buyers. few sellers and many buyers. இதுதான் நமக்கு ஒலிகோபொலி. சரியா? ஸோ ஒலிகோபொலிங்கிறது என்னது, காம்படிஷன் அமாங் ஃபியூ. கொஞ்சம் பேர் மட்டும் என்ன பண்ணிப்பாங்க, கம்பீட் பண்ணிப்பாங்க. சரியா? அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அவங்களுடைய ரிவைவல்ஸ் எப்படி இருப்பாங்க, ரிவைவல் க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஸோ கையை விட்டு எண்ணிடலாம் ஒலிகோபொலி 2 to 10 தான் இருப்பாங்க. அண்ட் ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட்டும் வச்சுருக்கலாம், ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிவ் ப்ராடக்ட்டும் உனக்கு வச்சுருக்கலாம். ஓகேவா? ஒலிகோபொலி வந்து இருக்குது. ஓகேவா? ஒலிகோபொலி வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ்னால உனக்கு அரைஸ் ஆகலாம். சரியா? ஸோ மோனோபொலி மாதிரி இவனால் என்ன பண்ண முடியாது, சிங்கிள் மார்க்கெட் பவரை என்ஜாய் பண்ண முடியாது. ஒலிகோபொலி என்ன பண்ணணும், காம்படிட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவன் ப்ளே பண்ணி ஆகணும். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் ஒலிகோபொலிக்கு என்ன சொல்கிறாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி. இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், கை விட்டு நீ எண்ணிடலாம். ஸோ அதுதான் உன்னுடைய ஒலிகோபொலி. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஒலிகோபொலி வந்து இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பியூர் ஒலிகோபொலி ஆர் பர்ஃபெக்ட் ஒலிகோபொலி. பியூர் ஒலிகோபொலி பர்ஃபெக்ட் ஒலிகோபொலி எப்படி இருக்குன்னா, ஹோமோஜீனியஸ் நேச்சராக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரா மெட்டீரியலை ப்ராசஸ் பண்ணுற மாதிரியோ இல்லைனா இன்டர்மீடியரி கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியோ தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா பெட்ரோலியம், ஸ்டீல், அலுமினியம்லாம் என்னது இருக்குது, பியூர் ஒலிகோபொலி. நெக்ஸ்ட்டு இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபொலிங்கிறது வந்து ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தா என்னது, இம்பர்ஃபெக்ட் ஒலிகோபொலி.
நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஒலிகோபொலி அண்ட் க்ளோஸ்டு ஒலிகோபொலி. ஓப்பனானது யார் வேணால் மார்க்கெட்டை என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். பட் க்ளோஸ்டு ஒலிகோபொலியில் யாருமே என்ன பண்ண முடியாது, அவ்வளோ சீக்கிரம் என்ட்ரி ஆக முடியாது, ரெஸ்ட்ரிக்டட். நெக்ஸ்ட்டு கொல்யூசிவ் ஒலிகோபொலி அண்ட் காம்படிட்டிவ் ஒலிகோபொலி. இங்கே ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்கிறதுனால 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம். அது என்ன பண்ணலாம், 4 பேரும் காம்படிஷன்லேயும் என்ன பண்ணிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ஒலிகோபொலி, ஃபுல் ஒலிகோபொலி. பார்ஷியல் ஒலிகோபொலினா இப்போ அந்த ஒலிகோபொலியில் ஒரே ஒரு லீடர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னது பார்ஷியல் ஒலிகோபொலி. ஃபுல் ஒலிகோபொலின்றது என்னது, மார்க்கெட் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரைஸ் லீடர்ஷிப். இங்கே என்ன இருக்காது, ப்ரைஸ் லீடர்ஷிப் உனக்கு இருக்காது. மோனோபொலியில் என்ன இருக்கும், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஒலிகோபொலியில் என்ன இருக்கும், ப்ரைஸ் லீடர்ஷிப். மோனோபொலியில் என்ன இருக்கும், ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷன். ஒலிகோபொலியில் ப்ரைஸ் லீடர்ஷிப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சிண்டிகேட்டட் ஒலிகோபொலி, ஆர்கனைஸ்டு ஒலிகோபொலி. சிண்டிகேட்டட்னா வந்து சென்ட்ரலாக ஒரே ஒரு பிஸ்னஸ், ஒரே ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுனா அது சிண்டிகேட்டட் ஒலிகோபொலி. ஆர்கனைஸ்டு வந்து அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஒலிகோபொலியோடைய கேரக்டரிஸ்டிக் என்னென்ன அப்படின்னா, ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் ஃபர்ம்ஸ் வந்து ஒலிகோபொலியில் இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய மார்க்கெட் ஷேரும் ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ 39%, ஏர்டெல் 32%, வோடஃபோன் 30%. அந்த மாதிரி அவங்களுடைய ஷேர் எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் ரிலேட்டிவாக இருக்கும். அண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, லார்ஜாக வந்து வச்சுருப்பாங்க. யார் லார்ஜாக இருக்கானோ அவன் தான் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறான். புரியுதா? ஆர் வெரி லார்ஜாக 2-3 பேர் லார்ஜாக இருக்காங்கன்னா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அவன் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறானோ மற்றவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்டிபெண்டன்ஸ். ஸோ ஒலிகோபொலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்ம் இன்னொரு ஃபார்முடைய டெசிஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஒன்லி ஃபியூ இருக்கிறதுனால அப்போ நீ ப்ரைஸை குறைச்சினா எல்லாருமே என்ன பண்ணியாகணும், ப்ரைஸை குறைச்சாகணும். நீ ப்ரைஸை ஏற்றுனீங்கன்னா எல்லாருமே ஏற்றாமல் கூட இருக்கலாம். எல்லாருமே ஏற்றாமல் இருந்தாங்கன்னா அவனுக்கு கஸ்டமர் போயிடுவாங்க, உனக்கு கஸ்டமர் ஆயிடுவாங்க, லூஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒருத்தனுடைய டெசிஷன் இன்னொருத்தனை சார்ந்து இருக்கும். புரியுதா? ஸோ இன்னொருத்த எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத பொறுத்து அவனுடைய டெசிஷன் வந்து இருக்கும். ஸோ ஈச் செல்லர் இங்கே வந்து பிக்காக இருக்கிறதுனால அவனால் என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அண்ட் உன்னுடைய ரிவைவல் எடுக்கிற ஆக்ஷனுக்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணியே ஆகணும். அவன் ப்ரைஸை குறைக்கணும்னா நீ என்ன பண்ணி ஆகணும், ப்ரைஸை குறைச்சே ஆகணும். இல்லைனா உன் ஃபோன்லேருந்து என்ன பண்ணிவிடுவாங்க, கஸ்டமர்ஸ் எல்லாமே லூஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஒலிகோபொலியை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பிஹேவியரும் நமக்கு என்னது இம்பார்ட்டன்ட் தான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்றதும் நமக்கு என்னது இங்கே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் செல்லிங் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் டிஃபென்சிவ் மார்க்கெட் வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களால என்ன பண்ண முடியும், கிரேட்டர் ஷேர் வந்து மார்க்கெட்டில் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இவங்க ப்ரைஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரைஸை கம்மி பண்ணாமல் எல்லாருமே கம்மி பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆர் வேறு ஏதாவது ரீசன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ப்ரைஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுங்க நினைக்க மாட்டாங்க. அண்ட் குரூப் பிஹேவியர். ஓகேவா? ஸோ இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணி ஆகணும், ஆஸ் அ குரூப்பாக அந்த குரூப்புக்கான காமன் இன்ட்ரெஸ்ட்டோட தான் என்ன பண்ணி ஆகணும், அவங்க பிஹேவ் பண்ணி ஆகணும். குரூப்புக்கு லீடர் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். சப்போஸ் குரூப்புக்கு லீடர் இருந்தால் லீடர் எப்படி ஃபாலோ பண்ணுறானோ அதே மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணிப்பாங்க. லீடர் இல்லை அப்படின்னா ஒருத்தர் யாரும் ஃபஸ்ட்டு இன்னோவேட்டிவாக டெசிஷன் எடுக்கிறானோ அது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுனா அவங்களோட பண்ணிப்பாங்க, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிப்பாங்க. இதுதான் ஒலிகோபொலி மார்க்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ ப்ரைஸ் அவுட்புட் டிட்டர்மினேஷன் ஒலிகோபொலி மார்க்கெட்டில் உனக்கு இப்படி இருக்கும். என்ன ப்ரைஸில் என்ன அவுட்புட்டை நீ ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இங்கே மெயினாக உன்னுடைய பவர் அண்ட் ப்ராஃபிட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மற்றவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் இன்னொருத்தனுடைய டெசிஷனுக்கு. உன்னுடைய டெசிஷனுக்கு அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒலிகோபொலி மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? பிஹேவியர் வந்து லெஸ் காம்படிட்டிவ். அண்ட் இஃப் த ரிவைவல் ஃபார்ம்ஸ் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனரில் பண்ணிக்கிறாங்க அப்போனா ஃபார்ம் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் பவரை என்ஜாய் பண்ண முடியும். ப்ரைஸை அபவ் மார்ஜினல் காஸ்ட் என்ன பண்ணிக்க முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா என்ன பண்ண முடியாது, அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது.
ஸோ ஒலிகோபொலி ஃபார்ம் என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான் பிஹேவ் பண்ணணும் ப்ரைஸ் டெசிஷன் எடுக்கும்போது. ஸோ நீ ப்ரைஸை மாற்றுற அப்படின்னா அவனும் எப்படி ப்ரைஸை மாற்றுவான் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நீ என்ன பண்ணணும், இந்த ப்ரைஸ் டெசிஷனை எடுக்கணும். சப்போஸ் ஒலிகோபொலி ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுதுன்னா டேவிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, வில் ரிட்டாலியேட் ஆர் ரியாக்ட் த சேஞ்ச். தட் என்ன பண்ணும், உன்னையே வந்து மறுபடியும் அஃபெக்ட் பண்ணிடும். தட் இஸ் அவன் ப்ரைஸை ஏற்றுறான்னா மற்றவங்க யாருமே ப்ரைஸ் ஏற்றாமல் இருந்தாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, இவங்கள வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவன் ப்ரைஸ் குறைக்கிறான்னா எல்லாருமே இவங்களை விட்டு போயிடுவாங்க, இவங்க ப்ரைஸ் குறைக்காமல் இருந்தாங்கன்னா. புரியுதா? ஸோ அந்த ப்ரைஸ் சேஞ்சிங் பண்ணும்போது டிமாண்ட் கர்வ் என்ன உனக்கு ரெவென்யூவலுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஒலிகோபொலி என்ன பண்ணணும்னா என்ன ப்ரைஸ் அவுட்புட் அப்படிங்கிறத ஒலிகோபொலியில் ப்ராப்பராக என்ன பண்ண முடியாது, நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. மற்றவனுடைய பிஹேவியர் பேட்டர்னை பொறுத்து தான் வந்து ஒலிகோபொலியில் என்ன இருக்கும், உனக்கு ப்ரைஸ் அவுட்புட் எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஒலிகோபொலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து உனக்கு கொடுக்கும். சரியா? ஸோ ஒலிகோபொலி மாடல்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, சில எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்ம் வந்து அவங்களுடைய இன்டர் டிபெண்டன்ஸை இக்னோர் பண்ணிடுவாங்க, அவங்களுடைய டெசிஷன்ஸை இண்டிபெண்ட்டாக எடுப்பாங்க. ஸோ இன்டர் டிபெண்டன்ஸை இக்னோர் பண்ணும்போது டிமாண்டுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும், ஈக்லிபிரியம் அவுட்புட்டை நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேவா? பட் இன்டர் டிபெண்டன்ஸை வச்சுக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியாது, டிமாண்ட்காவையும் அவுட்புட்டையும் உன்னால் சொல்ல முடியாது. ஸோ சில ஃபார்ம்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க ஈக்லிபிரியம் அவுட்புட்டை கொண்டு வருவாங்க. வாட் இஸ் ஈக்லிபிரியம் அவுட்புட்? MR = MC. நெக்ஸ்ட் என்னன்னா, சில ஃபார்ம்ஸ் காம்படிட்டரோட ரியாக்ஷன் பேட்டர்னை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி அவங்க டெசிஷன் எடுப்பாங்க, ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது வந்து கார்னட் மாடலில் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் வேரியபிள் இஸ் த அவுட்புட் இன் கான்ட்ராஸ்ட் டு த ப்ரைஸ். என்ன பண்ணுவாங்க, அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க ப்ரைஸுக்கு பதில். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு ஃபார்ம் கொல்யூட் ஆகக்கூடாது. ஸ்டார்கல்ஸ்பர்க் மாடல் என்ன சொல்கிறாங்க, லீடர் கமிட்ஸ் த அவுட்புட் பிஃபோர் ஆல் அதர் ஃபார்ம்ஸ். ஸோ மற்றவங்களாம் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெட்டர்நட் மாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அண்ட் ஈச் ஃபார்ம் வந்து என்ன பண்ணுவோம், இன்டர்டிபெண்ட்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் அப்ரோச் என்னென்னா, எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட்டாக ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுல தேர்ட் அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் ஆயில், பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாருமே என்ன பண்ணிப்பாங்க, ஜாயிண்ட்டாக ஒன்று சேர்ந்து என்ன பண்ணிப்பாங்க, பெட்ரோல் ப்ரைஸை வந்து உனக்கு ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரைஸ் லீடர்ஷிப். நெக்ஸ்ட் cartels are often formed in the industry where there is a few firm. cartel தான் அது ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறோம், ஒன்று சேர்ந்து ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ குரூப் ஆஃப் firm explicitly agree to coordinate their activity. அதுதான் என்ன சொல்கிறாங்க, cartel அப்படின்னு சொல்கிறாங்க. 5 பேர் உட்காந்துருக்காங்கம்மா, 5 பேரில் 2 பேர் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ மற்ற 3 பேர் என்ன பண்ணுவாங்க, இவனுங்க ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் போகிறாங்க, நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு பார்ப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒன்றா கோஆப்ரேட் பண்ணி பிஹேவ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தானது கார்டல். ஓகேவா? ஸோ கார்டல்ங்கிறது என்னது, ஒன்லி a subset of the producers. சப்செட், மெயின் செட்டுக்கு கீழே கார்டல் வரும். ஓகேவா? ஸோ பார்ட்டிசிபேட்டிங் ப்ரொடியூசர் வந்து கார்டலோடைய அக்ரிமெண்ட் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா கார்டலுக்கு எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் ஹை பவர் இருக்கும் அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, மோனோபோலி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா ப்ராடக்டோடைய டிமாண்ட் வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும், ஹை ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் அவங்க டாமினேட்டும் பண்ண முடியும். டாமினன்ட் ஆர் லார்ஜ் ஃபார்ம்ஸ் சரௌண்டட் பை லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸ். இப்போ நிறைய பெரிய ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரே ஒரு ஃபார்ம் 60% ஷேர் வச்சுருக்கோம், 10 இப்படி வந்து 5 ஃபார்ம் 10% ஷேர் வச்சுருக்கோம். அப்படின்னா அது லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம்ஸ் அண்ட் ஒரு லார்ஜ் ஃபார்ம் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த சுச்சுவேஷனில் ஃபார்ம் நியூமரஸ் அண்ட் டூ அன்ரிலேபிள். அப்போ லார்ஜ் ஃபார்ம் தான் டிசைட் பண்ணுவோம் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃபார்ம் என்ன பண்ண மாட்டான், ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண மாட்டான். லார்ஜ் ஃபார்ம் தான் என்ன பண்ணுவான், அவனுடைய ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவான். ஸோ இங்கே ஒன் ஸ்ட்ராட்டஜி என்ன, லிவ் அண்ட் லெட் லிவ் ஃபிலாசபி. வாழுன்னு சொல்கிறாங்களா, அவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி நீ என்ன பண்ணிப்ப, ஃபாலோ பண்ணிப்ப. டாமினன்ட் ஃபார்ம் என்ன பண்ணுவோம்,
அக்செப்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபார்ம்ஸ், குட்டி ஃபார்முடைய ப்ரெசன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் அது ப்ரைஸ் லீடர்ஷிப். ஸோ ப்ரைஸ் லீடர்ஷிப் யார் பண்ணுறாங்க? டாமினன்ட் ஃபார்ம் வந்து ப்ரைஸ் லீடராக இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அந்த ப்ரைஸ் லீடர்ஷிப் என்ன பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் லீடர் என்ன பண்ணுவான்? ப்ரைஸை செட் பண்ணுவான், மற்றவங்க அதை ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஸோ ப்ரைஸ் லீடர்ஷிப் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ்னால பண்ணலாம். ஓல்டு, எக்ஸ்பீரியன்ஸ்ட், லார்ஜஸ்ட்டு, மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஃபார்ம் அவங்க லீடராக இருப்பாங்க. நீ பெரிய ஃபார்மாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. பழைய காலத்து ஃபார்மாக இருந்தால் நீ கூட என்ன பண்ணலாம்? ப்ரைஸ் லீடராக இருக்கலாம். சரியா? ஸோ அவன் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுவான். ப்ரைஸ் லீடர் என்ன ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணிப்பாங்க? அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரியா? கிளியரா? ஸோ இதுக்கு பேர் என்னது? ப்ரைஸ் லீடர்ஷிப். ப்ரைஸ் லீடர்ஷிப்புக்கும் ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. புரியுதா இல்லையா? லாஸ்ட்டு கிங்க்டு டிமாண்ட் கர்வ். என்னது? கிங்க்டு டிமாண்ட் கர்வ். ஸோ இங்கே ஒலிகோபோலிஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் சேஞ்ச் ஆகாது, ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸ்டிக்கினா என்னது? என்ன மாறினாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து ஒட்டிக்கும். லைட்டாக மாறும், மறுபடியும் என்ன ஆகிடும்? அதே ப்ரைஸ் வந்துடும். மறுபடியும் மாறும், மறுபடியும் என்ன ஆகிடும்? அதே ப்ரைஸ்க்கு வந்துடும். அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள் ஃபார் லாங் டைம். ஃப்ளெக்சிபிள் கிடையாது, மாற்ற முடியாது. ஓகேவா? தே டென்ட் டு சேஞ்ச் இன்ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி மாறிட்டே தான் இருக்கும். ஈவன் இஃப் தே ஃபேஸ் டிக்ளைனிங் த காஸ்ட். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அது என்ன மாறிடும்? உனக்கு ஸ்டிக்கியாக அதே பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ ஒலிகோபொலி மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? உனக்கு ரிஜிடாக இருக்கும். கிளியரா? ஸோ இதை வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா பவுல் ஏ ஸ்விசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாடல்னு சொல்கிறாங்க? ஸ்விசி மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே டிமாண்ட் கர்வில் நார்மலாக டிமாண்ட் கர்வ் இப்படி தானே வரும் உனக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு கிங்க் கேவை திருப்பி போட்ட மாதிரி, அதுக்கு பேர் தானே அது கிங்க்கு டிமாண்ட் கர்வ். இங்கே பேர் கேவை திருப்பி போட்ட மாதிரி இருக்கா, ஒரு கிங்க்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு பேர் என்னது? கிங்க்கு டிமாண்ட் கர்வ். ஸோ ப்ரிவைலிங் ப்ரைஸ் லெவலில் உனக்கு கிங்க் வந்து என்ன ஆகிடும்? வந்துடும். ஸோ ப்ரைஸ் வந்து பிகாஸ் த செக்மெண்ட் டிமாண்ட் கர்வ் அபவ் த ப்ரிவைலிங் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது? ஹைலி எலாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் செக்மெண்ட் டிமாண்ட் கர்வ் பிலோ த ப்ரிவைலிங் ப்ரைஸ் எப்படி இருக்குது? இன்எலாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது என்னது? இன்எலாஸ்டிக். இதுக்கு மேலே இருக்கிறது என்ன? ஹைலி எலாஸ்டிக். ஸோ சுற்றி சுற்றி மறுபடியும் உனக்கு ப்ரைஸ் இதே பாயிண்ட்டுக்கு வந்துடும். அதுதான் அது கிங்க்டு டிமாண்ட் கர்வ். ஸோ ஈச் ஒலிகோபொலி என்ன பிலீவ் பண்ணுறான்னா, இப்போ அவன் ப்ரைஸை கம்மி பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, மற்றவனோட கம்மி பண்ணுறான்னா மற்றவனும் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் ப்ரைஸ் என்ன ஆகிடும்? அதிகமாகிடும். ப்ரைஸ் வந்து உனக்கு மற்றவங்களோட அதிகமாகிடும். அண்ட் காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க? அந்த அதிகமான ப்ரைஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ உனக்கு என்ன ஆகிடும்? மறுபடியும் அந்த கே அப்படின்ற அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு போயிடும். ஸோ ஒலிகோபோலிஸ்டிக் ஃபார்ம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஒருத்தன் ப்ரைஸை கம்மி பண்ணுறான்னா காம்படிட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? டு நாட் ஃபாலோ த ப்ரைஸ் கட். காம்படிட்டர்ஸ் ப்ரைஸ் கட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க? யார் கம்மியாக விற்கிறானோ அவங்ககிட்ட போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க கஸ்டமர்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ப்ரைஸை குறைப்பாங்க. ஸோ லோவர் போர்ஷன் ஆஃப் டிமாண்ட் என்ன சொல்கிறாங்க? ப்ரைஸ் இன்எலாஸ்டிக் ஆர் வெரி லிட்டில் இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் தான் உனக்கு நடக்கும் ப்ரைஸை குறைச்சினா. ஓகேவா? பட் அதர் ஹேண்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா அவன் இன்க்ரீஸ் பண்ணிட்டான்னு எல்லோரும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லோரும் அதே லெவலில் வச்சுருப்பாங்க. அப்போது எல்லோரும் அதே லெவலில் வச்சுருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் என்ன ஆகிடுவாங்க? அவங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே இவங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நியூ கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க. சேல்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து காம்படிட்டர்ஸை வந்து ஹாப்பியாக வச்சுக்கோம். பட் மோட்டிவேஷன் இருக்காது. ப்ரைஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு மோட்டிவேஷன் இருக்காது. காம்படிட்டர்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்கும் அவங்ககிட்ட புதுசாக கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னு. ஆனால் ப்ரைஸ் அவனால் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அண்ட் யார் ப்ரைஸை ரைஸ் பண்ணானோ அவன் கிரேட் லாஸை வந்து என்ன பண்ணுவான்? சஃபர் பண்ணுவான். ஸோ ஒலிகோபோலிஸ்டிக்கில் அப்பர் போர்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஹைலி எலாஸ்டிக். ஸோ இது என்ன ஆகிடும்? சேல்ஸ் உனக்கு ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உனக்கு எஃபெக்ட் ஆஃப் ப்ரைஸ் வந்து மறுபடியும் ப்ரைஸ் கட் டவுன் வந்து நீ பண்ணுவேன். மறுபடியும் அந்த ரிலேட்டிவ் கஸ்டமர்ஸ் எல்லாமே மறுபடியும் உங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிருவாங்க? வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உனக்கு என்ன பண்ணுது? அது ஒரு கிங்க் அப்படிங்கிற கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது. அதுக்கு தான் அது கிங்க்
டிமாண்ட் கர்வ். ஸோ கிங் கிரெட் டிமாண்ட் கர்வ்னா என்ன, ப்ரிவைலிங் ப்ரைஸ்லேயே இருப்பேன், நோ கெயின் இன் சேஞ்சிங் கிஃப்ட். அந்த சுச்சுவேஷனில் தான் உனக்கு என்ன ஆகுது, கிங்க்குங்கிற ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ உன் ப்ரைஸ் எப்படி உங்களுக்கு ரிஜிட் அண்ட் ஸ்டிக்கியாக இருக்கும். அதை தான் கிங் கிரெட் டிமாண்ட் கர்வ் தியரியிலே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிளியரா? கிங் கிரெட் டிமாண்ட் கர்வில் எப்படி இருக்கும், ப்ரைஸு ரிஜிட் அண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸ்டிக்கியாக இருக்கும், அண்ட் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். டிமாண்ட் சேஞ்ச் ஆனாலும் ப்ரைஸ் அவ்வளோவா அதுக்கு மாடிஃபை ஆகாது. லாஸ்ட் என்ன அப்படின்னா அதர் மார்க்கெட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டியோபொலி அப்படின்னா இது சப்செட் ஆஃப் ஒலிகோபொலி. 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது என்ன, டியோபொலி. நெக்ஸ்ட்டு மோனோப்சோனி. நெக்ஸ்ட்டு மோனோப்சோனினா சிங்கிள் பையர் மட்டும் தான் இருப்பான். மோனோபொலியில் சிங்கிள் செல்லர், பட் மோனோப்சோனியில் எத்தனை பையர் இருப்பான், ஒரே ஒரு பையர் மட்டும் தான் இருப்பான். நெக்ஸ்ட்டு ஒலிகோப்சோனியில் ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் பையர்ஸ் இருப்பாங்க. ஒலிகோப்சோனியில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஸ்மால் நம்பர் ஆஃப் லார்ஜ் பையர்ஸ். நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் மோனோபொலினா ஒரு பையர் ஒரே ஒரு செல்லர் மட்டும் இருந்தால் அது என்னது, பைலேட்ரல் மோனோபொலி. வெறும் மோனோபொலியில் ஒரு செல்லர் நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, பட் பைலேட்ரல் மோனோபொலியில் ஒரு செல்லர் ஒரு பையர் இருப்பாங்க. கிளியரா? ஸோ இதோட என்ன முடியுது, எனக்கு மார்க்கெட் சாப்டர் கம்ப்ளீட் ஆகுது. சரியா? 15 மார்க்ஸ் இந்த சாப்டர்லேருந்து கேட்பாங்க.